ஹாய் டியர், டுடே நம்ம யூங்கி பார்க்குற ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். கண்ணு முடிக்கவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அம்மா வீட்டில் இருக்கீங்க. அம்மா பார்த்தீங்கன்னா வயன் நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுதில்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் அம்மா இது சரிப்பட்டு வருமா, நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிறீங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே சரிப்பட்டு வரும், நீ மட்டும் அமைதியாக இருந்தீங்கன்னா போதும், உன்னோட வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தீனாலே எல்லாமே நல்லதாக நடக்கும். இங்கே பாரு, நான் உனக்காக சொல்லலை, என் பேரனுக்காக சொல்கிறேன். ஒழுங்கா இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கோ, ஓகேவா? இன்றைக்கி எல்லோரும் வராங்க, நல்லபடியாக பேசு, புரியுதா அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு 5 வருஷம் இருக்குமா அப்போது இதே தானே சொன்னேன் அப்படிம்பீங்க. தப்பு தாண்டி, ஆனால் அது நான் முழுசாக தப்பு பண்ணேன்னு சொல்ல முடியாது. லைஃப் வந்துட்டு ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக இதுவே லைஃப்ன்ட்டு இருக்க முடியாதுல்ல. உனக்கு கண்டிப்பாக அவரை பிடிக்கும், கொஞ்சம் பழகிப்பார், அதுக்கப்புறமா கூட கல்யாணத்தை பற்றி பேசலாம். இன்றைக்கி முதல்ல அவங்க எல்லோரும் பார்க்க வராங்க, கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் அண்ணா அண்ணா இல்லைல்ல, அண்ணா இல்லாமல் இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்பீங்க. அவன் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவான், புரியுதா? இல்லைங்க கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களும் ரெடி ஆகிட்டு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா கட்டில் சிம்சிம் வந்துட்டு அழகாக ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பேபி பிங்க் கலர் ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு பேபி பிங்க் கலர் சுடி நீங்கள் போட்டிருப்பீங்க, அது மாதிரி அழகாக கவுன் மாதிரி இருக்கும், நல்லா லாங் சுடி. அண்ட் அவனை பார்த்தீங்க அப்படின்னா அதே பேபி பிங்க் கலரில் ஒரு ஷூட் அது மாதிரி அழகாக மாட்டியிருக்கான். அப்போது சிம்சிம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கட்டில் மேலே எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டு அப்படியே உங்ககிட்ட கையை தூக்குறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா 4 வயசு, எடுத்துக்க சொல்லி கையை நீட்ட நீங்களும் அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. மம்மி மீ மேட்சா அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. மம்மினா நீ, மீனா நான், மம்மி மீ மேட்சானா நீ நானும் மேட்ச் தானே அப்படிங்கிறான். அவன் நீங்கள் சிரிச்சுட்டு எங்கேருந்துடா இந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறா, யார் சொல்லி கொடுக்குறா, எங்கேருந்து கற்றுக்கிறேன்னு கேட்க, இதில் கற்றுக்க என்ன இருக்குது, நீ நானும் மேட்ச்சு, அதுதான் சொன்னேன் அப்படிமாண்ணா. உங்களுக்கு அவன் ஒன்றும் பண்ணுறதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வியர்டாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக கூட சில நேரம்லாம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு வயன் கீழே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போது சிம்சிம் பார்த்தீங்கன்னா மம்மி பாட்டி கூப்பிடுறாங்க, போகலாமா அப்படின்னு கேட்குறான். போகலாம், ஆனால் மம்மி உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும், கேட்குட்டா? அம்மா கிட்ட உண்மையை தான் சொல்லணும் அப்படிங்கிறீங்க. கேளு அப்படிமா. அம்மா இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு கோவம் இல்லையா? சிம்சிம்க்கு பிடிக்குமா? அம்மாவோட லைஃப்லேயும் சிம்சிமோட லைஃப்லேயும் புதுசாக வேற ஒருத்தர், நீயும் நானும் மட்டும் இல்லாமல் புதுசாக இன்னொருத்தர் வராங்க அப்படின்னா அது சிம்சிம்க்கு பிடிக்குமா, சிம்சிம் அதை வெறுப்பானா அப்படின்னு கேட்க, தெரியலையே அப்படிங்கிறான். நல்லா யோசிச்சு சொல்லு, ஏன்னா நீ சொல்கிற பதிலில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இன்கேஸ் அவன் வேணான்ட்டா நீங்கள் கீழே போயிட்டு மூச்சடிச்ச மாதிரி வேணான்ட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கேட்குறீங்க. அப்போ அவனும் புதுசாக யார் வரா அப்படின்னு கேட்குறான். புதுசாக யாருன்னா சிம்சிம்க்கு மம்மி மட்டும்தானே இருக்கா, ஸோ சிம்சிம்க்கு டேடி புதுசாக வருவாங்க, அது அவர் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, ஒரு வேளை வந்தா அப்படின்னு கேட்க, டேடியே யாருக்கு பிடிக்காது, சொல்லப்போனால் தாத்தா பாட்டி நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல, அப்போது உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தங்க வேணும்ல, அப்படின்னா அப்படி பார்க்கும்போது மம்மியை பார்த்துக்க ஒருத்தங்க வராங்கன்னா சிம்சிம்க்கு எப்படி பிடிக்காமல் போகும், ஏன்னா மம்மி ஏதாவது சிம்சிம்க்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படிங்கிறான். அவன் பேசுறதெல்லாம் கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவன் டைட்டாக ஹக் பண்ணிக்க அவனும் அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்கள் கண்ணை தடி பிடிச்சிக்கிறான், கப் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். என்ன அப்படிங்கிறீங்க. எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் அப்படியே வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு வா டேடி பார்க்க போகலாம் அப்படின்னு கை பிடிச்சி கூப்பிட்றான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கீங்க, குழந்தை தான் ஆனால் இந்த அளவுக்கு யோசிக்கிறானான்னு சொல்லிட்டு அவன் பேசுகிற எல்லாமே நீங்கள் ஆச்சரியமாக தான் பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் கீழே போகலான்ட்டு கதவை ஓப்பன் பண்ணுவீங்களா. ஸோ அப்படி கதவை திறக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. நல்லா பார்க்குறீங்க, பார்த்தா இவங்க தான் நிற்கிறாரு, பட் உங்களுக்கு அவரை யாருன்னு தெரியாது. அவர் வந்துட்டு ஹாய் அப்படி வரா, நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா நானா, கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா அப்படிங்கிறாரு. ஹலோ முதல்ல யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வழியை மறைச்சு நினைக்க அவர் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு எங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. என்ன தேடுறீங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க,
யாரை தேடுறேன்னா இதோ இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்சிமை பார்க்க அவன் கை பிடிச்சிட்டு நிற்பானா. அவன் அப்படியே பேனு பார்த்துட்டு இருக்கான். அப்போது யுங்கி பார்த்தீங்கன்னா சிம்சிமை அப்படியே அழகாக தூக்கிக்கிறாரு. நீங்களும் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, யாரா? இவனோட அப்பா. யாரும் என்னோடய ஃபோட்டோ காட்டலையே உங்களுக்கு அப்படிங்கிறாரு. வாட், அப்பாவா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம், வைன் தானே நீ, உன்னோட பையன் தானே. அப்போ உன்னை கல்யாணம் பண்ணிட்டா நான் இவனுக்கு அப்பா தானே. ஏன் என் ஃபோட்டோ கூட பார்க்கலையா நீ? உனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன? இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத, ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் பேசுறது நம்ம ஜோவியல் டைப்பாக பேச, யார் நீங்கள் அப்படின்னு மறுபடியும் கேட்க, அட இவ்வளோ நேரம் கதையாக சொல்லிட்டு இருந்தேன், நான் தான் சொல்கிறேன்ல சிம்சிம்க்கு அப்பான்னு சொன்னேன். மேபி உனக்கு அது புரியலண்ணா, உன்னோட ஹஸ்பண்ட் ஓகேவா அப்படிங்கிறாரு. நீங்கள் ஷாக்காக அவரை பார்க்க, ஏன் இப்படி முயல்குட்டியாட்ட மட்டும் முழிக்கிற அப்படிம்பாரா. ஹலோ, நான் ஒன்றும் முயல்குட்டி இல்லை அப்படிங்கிறீங்க, அப்போது பூனைக்குட்டியா அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, முதல்ல நீங்கள் தானா அது அப்படின்னு கேட்க, அவரும் சிரிச்சிட்டு, ஏன் இங்கே வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஹெஸ்டேட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படி இப்படின்னு ஆகுன்னு இழுத்துட்டு இருப்பேன்னு நினச்சியா? எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சி, உன்னை பற்றி நிறையா சொன்னாங்க, ஸோ கேட்கறதுக்கே நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டேன் அப்படின்னு சொல்ல, உங்கள் பையனை கூப்பிட்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, பையனா எனக்கா அப்படிங்கிறாரு. ஓ பொண்ணா அப்படின்னு கேட்க, ஹலோ நான் சிங்கிள்மா, எனக்கெல்லாம் கல்யாணமே ஆகலை, இதோ நீ எனக்கு ஓகே சொன்னேன்னா அதுக்கு மேலே தான் எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறாரு. வாட், என்னங்க சொல்கிறீங்க? கல்யாணம் ஆகலைன்னா என்ன எப்படிங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்க. கல்யாணம் ஆகலைன்னா ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? நீ ஏன் ஓடிட்டே இருக்க ஸ்டார்டிங்லேருந்து? அம்மா உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்க, சிம் அப்படிங்கிறான். சரி இங்கே பாரு, நான் என்னை இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு, ஹாய் ஹலோ நான் தான் உன்னோட டேடி, ஓகேவா, இனிமேல் நான் அப்படி தான் நீ கூப்பிட்றேன் அப்படிங்கிறாரு. அப்போது சிம்சிமும் நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நான் தான். உனக்கு ஃபோட்டோ காட்டலையா? சரி பரவாயில்ல, எப்படி இருக்கேன் டேடி, ஹேண்ட்ஸமாக இருக்கணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் அவரே பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ ஒரு மாதிரி இருக்குது. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே கட்டில் மேலே நிற்க வச்சுட்டு அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து அவர் பக்கத்தில் நிற்க வச்சு உங்கள் தோளில் கை போட்டு, சொல்லு அம்மா அப்பா ஜோடி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட பார்க்க அவர் டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அப்போ சிம்சிமும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ண, அப்போ ஓடிவா அப்படின்னு சொல்லுவாரா. அவனும் கட்டிலேருந்து ஓடி வரான். அப்படியே ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல அவனும் என்ன எதுன்னு கூட கேட்காம ஜம்ப் பண்ணுறான். நீங்கள் சிம்சிம் விழுந்துருவா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் ஜம்ப் பண்ணியிருப்பான். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனை கேட்ச் பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. அவனுக்கு இந்த மாதிரி ஒரு என்னதான் அம்மா கூட இருந்தாலும் மேபி குழந்தைங்களுக்கு அப்பாவும் தேவைப்படுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. ஏன்னா அவன் ஹாப்பியாக இருக்கான் அதனால். இப்போது கீழே இருந்து டே என்னடா பண்ணிட்டு இருக்க வயன் கீழே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. நீங்கள் கீழே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவும், ஏன் அதுக்கே ஒரு மாதிரி பயப்படுற, நம்ம என்ன பண்ணோம், குழந்தைங்க தானே இருக்கான், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா பையனை தூக்கிக்கிறாரு. அவனும் அப்படியே நல்லா ஒட்டிக்கிறான். ஸோ நீங்கள் கையை விடுங்க அப்படின்னு சொல்ல, அட வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அப்படியே கீழே தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. லைக் பையனை தூக்கிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு. உங்களோட அம்மாவுக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்தா ஒரு ஃபேமிலியாக எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் மூஞ்சிலையும் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே சிரிச்சிட்டு என்னது அதுக்குள்ளேயா அப்படிங்க. நீங்கள் கையெடுங்கன்னு சொல்லுவீங்க. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா, அட என்ன பிரச்சனை சும்மா இல்லை, அம்மா எப்படி ஜோடி பார்த்து ஓகேவா? ஓகே தானே? அப்புறம் எங்கள் 3 பேத்தி பார்த்தா எப்படி இருக்குது, ஒரு நல்ல ஃபேமிலி மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. மாதிரி என்ன மாதிரி, நல்ல ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கீங்க. சரி போகிற போக்க பார்த்தா இன்றைக்கி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்வ போலையேடா அப்படின்னு கேட்கவும், இன்றைக்கெல்லாம் சொல்ல முடியாது, வேணா நாளைக்கு பண்ணி வைங்க, இன்றைக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்புறம் ஐயன் பாய் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க, என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு உங்களை பிடிச்சிருக்காங்கலாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, நான் ஏன் கேட்கணும், ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதுவும் இல்லாமல் நான் உன்னை லைஃப் லாங் நல்லா பார்த்துப்பேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே கேட்க என்ன இருக்குது? உங்ககிட்ட கேட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் நீ அதில் இல்லை வானான்னு சொல்லிட்டு நெகட்டிவாக சொல்கிற என்ன பண்ணுறது, அதனால நான் கேட்காமே விட்டுறேன். அண்ட் எனக்கு பாசிட்டிவான ஆன்சர் தான் வேணும். ஒரு வேளை நீ ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் பாசிட்டிவாக சொல்லு, இல்லைன்னா உனக்கு நான் அந்த ஆப்ஷன் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி சிரிக்க, பரவாயில்லையே பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு.
நீங்கள் லைட்டாக அப்படி கொஞ்சம் சிரிக்கிறீங்க. உங்களுக்கு அவர் கொஞ்சம் அவர் பேசுறது அவர் பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும். அதனால் பிடிச்சிருச்சு. ஸோ இப்படியே தான் ஒரு கொஞ்சம் டேஸ் போகுது. கொஞ்சம் டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் நடக்குது. சிம்சிமும் கல்யாணம்னா பெரிய மண்டபத்தில் நிறைய பேத்துக்கு சாப்பாடெலாம் வச்சு நல்லா ஃபோட்டோலாம் எடுத்து தானே பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்து கேட்க அவர் பார்த்தீங்கன்னா, அதுவா உன்னோட அம்மாவுக்கு ரொம்ப ஷையாக இருக்கான், அதனால தான் இப்படி யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அதனால தான் உனக்கு வேணால் சொல்லு, உனக்கு நல்ல பெரிய மண்டபமாக பார்த்து நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு கல்யாணமா அப்படிங்கிறான். ஆமாம், பொண்ணு கூட அப்பா பார்க்குறேன், சொல்லு யாராவது லவ் இது பண்ணுறியா அப்படின்னு கேட்க நீங்கள் ஹலோ குழந்தைங்க அவன் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் குழந்தைங்களா இருந்தால் இந்த பப்பி லெவலில் வருமே, அந்த மாதிரி அவனுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்ல, அவனுக்கெல்லாம் நல்லது கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க. ஏன் இல்லை இருக்குதானே அப்படின்னு கேட்குறாரு. சிம் பார்த்தீங்கன்னா வாயை திறக்க மாட்டேங்கிறான். அவன் ஏன் புள்ள அந்த மாதிரிலாம் இருக்காது, நீ வாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிக்க. கூடடி குழந்தையா அப்படிங்கிறாரு. அவங்க கூட விட்டா கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டே குழந்தையா உங்களோட அம்மாட்ட கொடுத்துட்றீங்க. அவங்களும் வந்துட்டு ஏன்டி அப்படிங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் அவனை வச்சிரு, முக்கியமாக அவர் கையில் கொடுக்காத, தப்பாக குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? என்னத்தை சொல்லி கொடுத்துருப்பாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுருக்காங்க. இப்போ இப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ சிம்பிளாக முடிஞ்ச ஒரு சின்ன கல்யாணம் தானே இது. இப்போ கல்யாணம்லாம் முடிஞ்சு அப்போ நீங்கள் இவங்களோட வீட்டுக்கு போகணும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் வீட்டுக்கு வரல அப்படிங்கிறாரு. வேற எங்கடா போகிறீங்கன்னு அவரோட வீட்டில் இருக்கிறவங்க கேட்க, நாங்கள் என்ன கேள்வி இது, முதல்ல நாங்கள் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, ஹனிமூன் போகணும்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவரை பார்க்க, என்ன பார்க்குற, உனக்கு காசு இல்லையா, எனக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் அது அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ஹெஸ்டேட் ஆக, அப்போ அவரும் போய் முதல்ல காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காரில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா நேராக போகிறாரு எங்கேயோ. என்ன காரில் சொல்லிட்டு இவர் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. உங்களோட அம்மா கிட்ட பையனை கொடுத்துருப்பீங்களே. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா போயிட்டு சிம் வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. உங்களோட அம்மாவும் அவனை எங்கே கூப்பிடுறீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அட கொடுங்க அவன் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறது, இவன் தான் எனக்கு சரியான என்டர்டெயின்மெண்ட்டு, உங்கள் பொண்ணு இருக்காளே வாயே பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போக, ஒரு நிமிஷம் பையனை எங்கேயே விட்டுட்டு போங்க அப்படின்னு அம்மா கூப்பிடுறாங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு பாய் சொல்லு அப்படிங்கிறாரு. இவனு பாட்டி டாட்டா அப்படின்னு சொல்லுவானா, டாட்டா டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டாட்டா காட்டி வழி அனுப்பி வைக்க, இப்போது அவனை கொண்டு அப்படி கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு தூக்கி பொத்துன்னு காருக்குள்ளே போடுறாரு. அவன் அம்மா அப்படிங்கிறான். நீங்கள் ஐயோ ஜிம் அப்படின்னு சொல்ல, அவர் அமைதியார், உன்னை தூக்கி இப்படி தான் போடுவேன் அப்புறம் அப்படின்பாரா. என்ன நீங்கள் குழந்தை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்க, நான் இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை தெரியுமா அப்படிங்க. எப்படி பொத்தி வளர்க்குறியா, இந்த மாதிரிலாம் வளர்க்கக்கூடாது, ஜாலியாகவும் இருக்கணும் புரியுதா. சிம் சொல்லு உனக்கு இப்போ இது ஜாலியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படிங்கிறான். நீங்களும் வலிக்கலையா அப்படின்னு கேட்க, ஜாலியாக இருந்துச்சு மம்மி, வலிக்கலை, காரில் சீட்டு மேலே தானே விழுந்தேன் அப்படிங்கிறான். நீங்களும் பார்க்குறீங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக ஏதோ பல வருஷம் பழக்க மாதிரி பேசிகிட்டு இருக்காரு உங்ககிட்ட. இப்போது நீங்கள் யூங்கி பையன் சொல்லிட்டு எல்லாருமே வெளியே கிளம்புறீங்க. லைக் ஹனிமூன் சொன்னார்ல அப்படிதான். அப்போது சிம் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துட்டு, டேடி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறான். அப்போது நீங்கள் இங்கே பாரு நம்ம ஊருக்கு போகிறோம், சும்மா டூர் போகிற மாதிரி அப்படின்னு சொல்ல, டூரா அப்படின்னு இவன் கேட்க, யூங்கி பார்த்தீங்கன்னா ஹனிமூன் போகிறோண்டா அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க குழந்தைக்கிட்ட அப்படிங்கிறீங்க. ஏன் குழந்தைக்கிட்ட பேசலன்னா என்ன, நான் எங்கே போகிறனோ அதானே சொல்கிறேன், உன்னை மாதிரி நான் போய் சொல்லல அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏங்க இப்படி இருக்கீங்க, எனக்கு உங்களை புரிஞ்சிக்கவே முடியல, எனக்கு என்ன சொல்லனே தெரியல அப்படிங்கிறீங்க. ஒரு மாதமாக என் கூட பேசிகிட்டு இருந்தேன், இனிமா என்ன உன்னால் புரிஞ்சிக்க முடியல, நான் இப்படி தான் பொய்யெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறாரு. அது சரி, ஆனால் இப்படி சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்க, எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் அவனும் போதானே போகிறான், அப்போ அவன் நினச்சி பார்ப்பான் அம்மா அப்பா இப்படி தானே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாம் இப்போ தான் க்ரியேட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாரு. நல்லா க்ரியேட் பண்ணுறீங்க, உங்ககிட்ட பிள்ளையை விடுறது ரொம்ப ஆபத்துன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக அவன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சீக்கிரமாக அவன் அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. அவரும் சிரிச்சுட்டே அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 பேருமே ஏர்போர்ட் போகிறீங்க. அங்கேருந்து இப்போ மணாலி போகணும். ஸோ மணாலிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். ஸோ யூங்கி மணாலி தான் போகிறோன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லும்போதே நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறீங்க. அங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏன் பிடிக்காதான்னு கேட்க, இல்லை எனக்கு கொஞ்சம்
ரொம்ப குளிர் சேராது அப்படிம்பீங்களா? பரவாயில்ல அதை நான் இருக்கல வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பாரு. இப்போ நேராக போயிட்டு கார் ஒரு இடத்துல நிற்குது. அதாவது அந்த ஊருக்கு போயாச்சு. ஏர்போர்ட்லேருந்து காரில் கொண்டு போய் அந்த ஒரு ஹோட்டல் இருக்கும். ஸோ ஹோட்டலில் வந்து அப்படி ட்ராப் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படியே தூங்கியிருப்பீங்க இவ்வளோ நேரம் காரில். ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணங்காட்டிக்கும் அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா பையன் எந்திரி அப்படிங்கிறாரு. ஆ வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை முழிச்சிட்டு சிம்சிமை தேட அவன் என்கிட்ட இருக்கான். அவனும் தூங்கிட்டான். அம்மாவும் பிள்ளையும் எப்படி தான் இப்படி நல்லா தூங்குறீங்களோ, சரி எந்திரி அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே காரை விட்டு இறங்கி வரீங்க. ரொம்ப தூக்க கலக்கம். அப்படியே ஹோட்டலுக்கு முன்னாடி வந்துட்டு போய் நிற்கிறீங்க. கார் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கு முன்னாடி நின்றுட்டு அப்படியே அந்த ஹோட்டலில் ஒரு கிளான்ஸ் பார்க்குறீங்க. அதை பார்க்கும்போது இவங்க உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க, ஏன் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் இந்த ஊருக்கே வந்ததில்லை அப்படிம்பீங்களா? ஓ சரி ஓகே வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா பையனை தூக்கிட்டு வருவார். ஸோ ஹோட்டலுக்கு முன்னாடி போயிட்டு கீ கொடுப்பாங்கள்ல, ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களும் ஓ இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கீ கொடுக்குறாங்க. இவங்கேயும் அந்த கீ வாங்கிட்டு வா வாங்கி போகலாம் அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே அந்த ஹோட்டலில் ஒரு மாதிரி பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறீங்க. என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்பாரா? இல்லை நல்லா இருக்குல்ல அதான் பார்க்குறேன் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா மேலே கூப்பிட்டு போகிறாரு. இப்போது நீங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா அந்த ரூம் நம்பர் 7 இருக்குது. நீங்கள் அந்த ரூம் நம்பர் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக அதை பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஏய் ஓப்பன் பண்ணு, என்னால் பையனை வச்சுட்டு ஓப்பன் பண்ண முடியல அப்படிம்பாரு. இங்கேயா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா என்ன? அம்மா உனக்கு என்ன தான் பிரச்சனை? காலையிலேருந்து நானும் பார்க்குறேன். அங்கேயா இங்கேயா அதுவா இதுவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை நான் வந்ததில்லை, ஆனால் இது பெரிய ரூமாக இருக்க மாதிரி இருக்கே அதனால கேட்டேன் அப்படிங்கிறீங்க. அட போகல அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி இப்போது நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டுக்கு பையனை எடுத்துகிட்டு அவர் போயிடுறாரு உள்ள. ஏன்னா ரொம்ப நேரம் குழந்தை கையில் வச்சுங்காட்டி கை ஒரு மாதிரி மறுத்து போயிடும். ஸோ அவனை கொண்டு படுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு போயிட நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியவே நிற்கிறீங்க. அப்போது இவங்கையும் பையன் உள்ளவா அப்படின்னு கூப்பிட இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய்ட்டு லாக் பண்ணிப்பீங்க. இப்போது அப்படியே அந்த ரூம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு அவர். செம்மையாக இருக்குல்ல, எப்படி இப்படியெல்லாம் கட்டுறாங்கன்னு தான் தெரியல. ஆனால் காசு தான், காசு இருக்கவன் இங்கெல்லாம் வரலாம். இல்லைன்னா இது மாதிரி விஷயத்த கனவுல மட்டும்தான் பார்க்கணும். நல்ல வேலை நான் கொஞ்சம் சம்பாரித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்களும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறீங்க. சரி தூங்கு அப்படிம்பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் படுத்து தூங்கிடுறீங்க. அப்போ யூங்கி அப்படியே ஒரு புக்கு படிச்சுட்ருக்காரு. நீங்கள் 2 பேரும் கட்டில் படுத்து தூங்கிட்டுருப்பீங்க. நீங்களும் சிம்மும். அவர் உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சேரை போட்டுட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டு புக்கை வச்சு படிச்சுட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. அவனை பார்த்தா க்யூட்டாக உங்களை டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கான். இவருக்கு ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது. அவன் என்ன அவளை கட்டி பிடிச்சி தூங்குறான்? நான் தானே இப்போ புதுசாக அவன் கூட இருக்கேன், அப்போ அவன் என் கூட தானே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்கிக்கு லைட்டாக பொசசிவாக இருக்குது. அப்போது நீங்களும் கண்ணை முழிச்சு பார்க்க அவர் உங்களே பார்த்துட்ருப்பாரா? என்னாச்சு ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கவும் ஏன்வா அவன் என்ன உன்னை இப்படி டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறான்? எனக்கு ஒரு மாதிரி பொசசிவாக இருக்குது, ஜலசாக இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் சிரிச்சிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. வரட்டா அப்படின்னு கேட்குறாரு. வாங்க வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அப்போது அவரும் புக்கை டக்குன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஜங்குன்னு வந்து அந்த பெட்டில் குதிப்பார். நீங்களும் பார்த்தீங்கன்னா கிட்ட வா அப்படின்னு சொல்லவும் வாங்கிட்டியா நான் ஏன் வாங்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்ல இல்லை நீங்கள் தானே பொசசிவாக இருக்குது ஜலஸாக இருக்குது நீங்கள், அதான் நான் கட்டி பிடிச்சிக்கிறேன் வாங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிட ஏய் என்ன உன் மண்டைக்குள்ளே இப்படியெல்லாம் ஓடுதா? நான் சொன்னது இவனை, எனக்கு இவனை அவன்கிட்ட பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, இவன் என்கிட்டயே வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்சிமை தூக்கி அப்படியே நெஞ்சு மேலே போட்டு அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே தூங்க ஆரம்பிச்சிடறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம நர்ஸ்கட்டாக இருக்குது. ரொம்ப பண்ணுறாரு இவர் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரே பார்த்துட்டு இருக்க இவங்க ஒரே ஒரு கண்ணில் மட்டும் லைட்டாக முழிச்சு பார்க்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு நோஸ் கட் ஆயிடுச்சுல, இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்கள் முடியை பிடிச்சி அப்படி இழுக்க பொத்தில் நீங்கள் அப்படியே பக்கத்தில் படுத்துக்குவீங்க, அதாவது விழுந்துருவீங்க ஓகேவா? ஸோ அவரும் என்ன யோசிச்சுட்ருக்கா, என்ன யோசனை அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை அப்படிவீங்களா? என்ன ஒன்றும் இல்லை சொல்லு, ஏதோ முனகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, வாய் முணுன்னு சொல்லிச்சே அப்படிம்பாரு. நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்களே,
என் வாய் முணுமுணுன்னு சொன்னதால உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, எனக்கு ஞானக்கண் இருக்குது, நீ சொல்லு என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி கோவமாக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. கோவம்லாம் இல்லை, எனக்கு ஒரு கேள்விதான். நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர், எப்படி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, அதுவும் 1 மாதத்துக்கு டிக்கெட் போட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு வேலையில் அக்கறை இல்லையா என்ன அப்படின்னு கேட்க, ஹலோ நான் வேணால் பெரிய சிஇஓவாக இருந்துட்டு போகலாம், ஆனால் என்னோடய அப்பா கம்பெனி பார்த்துக்கும் போது நான் ஏன் கவலைப்படணும், எனக்கும் கொஞ்சம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம் வேணும்ல அப்படிங்கிறாரு. ஓ நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா இப்போது அப்படின்னு நீங்கள் கேட்கா, ஆ எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா, ஆமாம் எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமேல் நீ இவனை என்கிட்டயே கொடுத்துட்டேன்னா நான் ஆஃபீஸ் போகும்போது கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. அவன் எதுக்கு, அவன் ஸ்கூல் போக வேணாமா, அவனை நான் இந்த வருஷம் ஸ்கூலில் சேர்த்துலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதுக்குள்ளையா, இங்கே பாரு அவனுக்கு 4 வயசு தான் ஆகுது, 5 வயசு 6 வயசில் சேர்த்துக்கலாம், டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் சேர்த்து விட்டுறலாம் அப்படிங்க. எப்படி, அவனுக்கு பின்னாடி வந்த குழந்தைங்கள்லாம் எல்லாம் கற்றுக்கிட்டு வரும், அவன் மட்டும் ஒன்றும் தெரியாமல் பெப்பேன் போய் நிற்கிறதா, அதெல்லாம் முடியாது, அவனை இப்போவே நான் ஸ்கூலில் சேர்த்தணும் அப்படிங்கிறீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, கோமா இருக்கே என்ன அப்படின்னு கேட்பாரா, இல்லையே ஏன் நான் ஏன் கோப்படணும் அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை பொதுவாக எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்கள்லாம் நோஸ்கர் பண்ணால் கோவப்படுவாங்க, அதனால கேட்டேன், உனக்கு கோவம் இல்லையா என்ன அப்படிங்கிறாரு. ஓ அப்போ வேணுன்னு தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கோவத்தையே காட்டுறீங்க. அவர் பார்த்தா சிரிக்கிறாரு. எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, எதுக்கு சிரிக்கிறேனா, அது வேற ஒன்றும் இல்லை, நீ கோவப்பட்டா கொஞ்சம் அழகாக தெரிகிற மாதிரி இருக்கு, அதனால சிரிச்சான் அப்படிங்கிறாரு. கோவப்பட்டாதான் கொஞ்சம் அழகாக இருக்கேனா, அப்போ கோவப்படலன்னா கேவலமாக இருக்கேனா அப்படின்னு நீங்கள் கேட்க, அது எப்படி நான் என் வாயால் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அவர் அடிக்கிறதுக்கு கையை ஓங்க, அவர் பார்த்தீங்கன்னா பையன் படுத்திருக்கான் அப்படிங்கிறாரு. அதனால உங்களை சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக படுத்துக்க, அவர் வந்துட்டு உங்கள் கையை எடுத்து அப்படியே பையனை வந்துட்டு அவரோட நெஞ்சு மேலே போட்டு படுத்திருப்பாரா, ஸோ அப்படியே உங்கள் கையை எடுத்து பையனையும் அவரே சேர்த்து விராப் பண்ண மாதிரி போட்டு வைக்கிறாரு. நீங்கள் கையை எடுக்க ஓவராக பண்ணாத போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமே அங்கே ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்ப்பீங்க. அப்போது சிம்சிமையும் காணோம், அவரையும் காணோம். எங்கடா போயிட்டாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டு இருக்க. அப்போது அவர் மட்டும்தான் வெளியிருந்து உள்ளே வராரு. பையன் எங்க அப்படின்னு கேட்க, அவன் விளையாடிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாரு. விளையாடிட்டு இருக்கிறானா, தனியாக யார் கூட, இப்படி தான் தனியாக விட்டு வருவீங்களா, தள்ளுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வருது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அவனை தனியாகவே விட மாட்டீங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு, இங்கே பாரு கொஞ்சமாவது அவனை தனியாக விட்டு பழக்கு, புரியுதா, அவனை உன்ன மாதிரியே பயந்தாங்கொல்லையாக வளர்த்தாத அப்படிங்கிறாரு. இப்போ எதுக்காக நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை சொன்னேன் நீ தான் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவியே அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதனால் சொன்னேன். அவன் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் அங்கே ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க, நல்லா பார்த்துக்குவாங்க, ஓகேவா, இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அதனால் அங்கே கொண்டு போய் விட்டேன், கொஞ்சம் நேரம் அவன் ஃப்ரீ ஆகிட்டு வரட்டும், ஸ்டாஃப்ஸே கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிறாரு. அவன் இல்லாமல் எனக்கு இங்கே போர் அடிக்குது, நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, நீ இல்லாமல் எனக்கு போர் அடிக்குமே அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் கேட்க, அதான் நம்ம இங்கே ஹனிமூனுக்காக தானே வந்தோம், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு அவர் கேட்க, இப்போ தானே புரியுது நீங்கள் எதுக்காக அவனை கண்டிப்பாக அங்கே விட்டுட்டு வந்தீங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவரும் சரி விடு, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நம்ம அவன் கூடயே விளையாடலாம், என்ன பண்ணுறது என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா போவார். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் வந்துட்டு டைம் கிடச்சிருக்கும், அவர் கூட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, நல்லா அவர் பேசியிருப்பார், சொல்லப்போனால் சிம்க்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம், நீங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போது அப்படியே தான் அவர் பார்த்தீங்கன்னா வா அவங்ககிட்டே போய் விளையாடலான்னு சொல்லிட்டு போக, நீங்கள் டக்குன்னு போயிட்டு கையை பிடிச்சி இழுப்பீங்க. அவர் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா உங்களுக்கு போர் அடிச்சா என் கூட விளையாடுங்க அப்படின்னு சொல்ல, உன் கூட நான் என்ன விளையாட்டு விளையாடுறது அப்படின்னு கேட்குறாரு. கண்ணாமூச்சி விளையாடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்க, கண்ணாமூச்சி விளையாடலாமே அப்படிங்கிறாரு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட கண்ணை கட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அவரோட கண்ணை கட்ட, அவர் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டக்குன்னு பிடிச்சிட்டே இருக்காரு. நீங்களும் சரி ஓகே நான் அவுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல நானே மறுபடியும் கண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வேணுக்குன்னே உங்களை டைட்டாக ஹக் பண்ணி பிடிச்சிட்டே இருக்கா. எனக்கு தெரியுது இதுக்கு தானே நீங்கள்
அப்புறம் தெரியாமல் பிடிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு நான் அவுட் ஆகிட கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி கண்ணை கட்டிக்கிறீங்க. கண்ணை கட்டின அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள குண்டு கட்டத்தை கட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நானா எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி தூக்கிட்டு போக, வேணாம் விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படியே தான் அந்த டே ஒரு மாதிரி போயிருந்துருக்கும். ஸோ சிம்சிமே கொண்டு வந்து ஈவினிங் போல் விட்டுருப்பாங்க. நல்லா விளையாட வச்சு நல்லா அவனுக்கு விளையாட்டு காட்டிட்டு அந்த ஹோட்டலில் இருக்கிற ஸ்டாக் கொண்டு வந்து அவனை விட்டுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்க. ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணால் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஆகுது. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை 2 பற்றி தூங்க வச்சுருவாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கிறீங்க. என்ன பிளான் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம வெளியே போகிறோம், நம்ம இந்த ஸ்கேட்டிங்லாம் பண்ணலாமா, இந்த பனிக்கட்டியில் இந்த மாதிரி சறுக்கிட்டு போவாங்கள்ல அது அப்படிங்கிறாரு. சிம்க்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. நிஜமாவா டேடி அப்படின்னு கேட்குறான். ஆமாம், இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஜாலியாக வெளில போயிட்டு விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா சிம் அப்படியே தூக்கிக்கிறாரு. நீங்களும் அப்படியே அவங்க 2 பேரோட பாண்டிங் பார்க்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. ஸோ அவரும் அவன்கிட்ட நடிக்கிற மாதிரி பேசலை, அவனும் அவர்கிட்ட ஒரு ஹெஸ்டேட்டோடு நடந்துக்கல. ஏதோ சொந்த அப்பா கிட்டே எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அப்பா பையன் மாதிரி தான் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பிளஸ்டாக இருக்கும். அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா சரி நான் முன்னாடி போகிறேன், நீ கிளம்பி வா அப்படிங்கிறாரு. முன்னாடி போகிறீங்களா, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, அட அவன் ஐஸ்கிரீம் கேட்டான், நான் போய் கீழே வாங்கி கொடுக்குறேன், அப்புறம் கீழே சாப்பிட்ற இடத்துல இருப்போம், நீ எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போங்க போங்க வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது சடனாக உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக நீங்கள் அந்த பால்கனியில் போய் நின்று பார்க்குறீங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது. இவங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவார், அதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப போகிறீங்க. இப்போது அப்படியே தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் ஜாலியாக ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு விளையாடிட்டு இருக்கா. உங்களுக்கு கடுப்பாகுது. இதோட எத்தனை கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு கோல்டு பிடிச்சிக்கிச்சுனா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கா. கோல்டா, அதெல்லாம் பிடிக்காது, நான் அதுக்கெல்லாம் மருந்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பேகை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி மெடிக்கல் கடையே வச்சுருப்பார் போல். இத்தனை இருக்குது அப்படின்னு கேட்க, அவனுக்கு கோல்டு வந்தால் இது, அப்புறம் தும்மல் வந்தால் இந்த மாத்திரை, அப்புறமா அவனுக்கு ஒரு மாதிரி மூக்கு அடைக்கிற மாதிரி இருந்தால் இதோ இந்த மருந்து, அப்புறம் முக்கியமாக காய்ச்சலுக்கு இது வந்துச்சுன்னா இந்த டானிக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே எடுத்து காட்ட நீங்கள் சிரிக்கிறீங்க. நான் கூட இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கல அப்படின்னு சொல்ல, நீ பண்ண மாட்ட ஆனால் நான் பண்ணணும், அதான் ஒரு நாள் அப்பா கலகு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது அவனை பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாட விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவன் செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறான். ஸோ 3 பேரும் அந்த மாதிரி ஜாலியாக அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் நல்லா விளையாடிட்டு இருப்பானா, நீங்கள் 2 பேரும் இப்படி கால் வலிக்குதுன்னு உட்காந்துருப்பீங்க. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா பையன் இவ்வளோ நாள் கழிச்சு ஒன்று கேட்குறேனே, தப்பாக எடுத்துக்காத, உங்ககிட்ட ஒன்று கேட்குட்டா அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை, அது வந்து உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் எப்படியா இருந்தார் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து ஷாக்காக பார்க்குறீங்க. சாரி உனக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துனதுக்கு சாரி. ஆனால் உன்னோட வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட என்னால் கேட்க முடியாது. அது எப்படின்னா உனக்கு தெரியாமல் உன்னை பற்றி விசாரிக்கிற மாதிரி ஆகிடும். சொல்லப்போனால் என்னோடய பேரண்ட்ஸும் அதை பற்றி கண்டுக்கலை. பட் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் கேட்கணுன்னு தோணுது, உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன மாதிரி ஹஸ்பண்ட் இருந்தால் பிடிக்கும், உன்னோட ஹஸ்பண்ட் எப்படி இருந்தால் உனக்கு பிடிக்கும், உனக்கு அவருக்கு எப்படி பழக்கம், அப்புறம் எப்படி அவரை அந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பாஸ்ட் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தாலும் அதை மறக்கணுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வாழ்கிற வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு, போனது எனக்கு திருப்ப வரப்போகிறதில்ல, அதனால் நான் எதையும் ஞாபகப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இதான் அவனோட பதிலாக இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு அவர் இந்த மாதிரி கேட்டது ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஏன் இந்த மாதிரி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருக்கிறீங்க. இப்படியே தான் டைம் ஆகுது. இங்கேருந்து எல்லோரும் மறுபடியும் ஹோட்டலுக்கு போயிடுறீங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கணுமோ எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போயிடுறீங்க. அங்கே போனதுமே பையன் பார்த்திங்கன்னா தூங்கியிருப்பான். அவனை நல்லா தூங்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே படுத்துட்டு இருக்கா, அவரும் அப்படியே பையனுக்கு பக்கத்தில் படுத்துட்டு அவனை தட்டி விட்டுட்டு இருப்பாரு. அப்போ நீங்கள் இவங்கே பார்த்து நீங்கள் ஏன் அப்படி கேட்டீங்க, உங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு தோணுதா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம், நீ என்னோடய ஒய்ஃப் இல்லையா, உன்னை பற்றின எல்லாமே எனக்கு தெரியணும்னு நினைக்கிறேன், அதனால தான் கேட்டேன், உனக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிறாரு.
நீங்களும் ம் ஓகே தேங்க்ஸ் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி படுத்துறீங்க. இப்போ இப்படியே தான் கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு மேலே இருக்கும். நீங்கள் அப்படியே இன்னும் தூங்கவே இல்லை. இவங்கேயும் தூங்கிட்டாரு, பையனும் தூங்கிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு அந்த பால்கனியில் நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த பால்கனியில் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுது. அப்படியே அதை பார்த்துட்டு லைட்டாக அழுக வருது. அப்போது கரெக்டாக இவங்கியும் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஆ ஏஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க, ம் ஏஞ்சிட்டேன், நீயே தூங்கலையா அப்படின்னு கேட்பாரு. இல்லை தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவீங்களா? ம் சரி ஓகே, பையன் தூங்கிட்டு தான் இருக்கான், இரு நான் அங்கே வரேன் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு வராரு. அப்போது நீங்கள் இவங்கே பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம், நான் ஏதோ ஒரு க்யூரியாசிட்டியில் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லுவீங்க. ஆ சொல்கிறேன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு அவருக்கு கால் வந்துடுது. ஸோ அவரும் ஃபோன் எடுத்து இந்நேரத்தில் எது கூப்பிடுங்கன்னு கேட்க, பாஸ் அதுவா நைட் ஷிஃப்ட்டில் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், 3 ஷிஃப்டாக தானே போடுறோம், நைட் ஷிஃப்ட்டில் யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, தெரியல, இப்போல்லாம் நைட் ஷிஃப்ட் வர யாருமே ஒழுங்காக வேலை செய்யறதில்ல, தூங்கி தூங்கி விழுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேலை ஸ்டாப் ஆகுது. அதுவும் இல்லாமல் உங்களோட அப்பாவால் இங்கே நல்லா கவனிச்சிக்க முடியல, அப்பாவை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுறானுங்கன்னு சொல்லிட்டு இவங்கியோட அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறான். இவங்கள வேற ஓகே விடு, நீ அப்பாவை வீட்டில் இருக்க சொல்லு, நீ பார்த்துக்கோ ஆஃபீஸை, அப்பா வந்தால் உன்னை யாரும் மதிக்க மாட்டுறாங்கல்ல, அதனால் அப்பா வீட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீ சொல்கிறதானே கேட்கணும். ஸோ நீ ஆஃபீஸை பார்த்துக்கோ, எனக்கு இங்கே நிறையா வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறாரு. பஸ் நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு அவன் கேட்க, ஒர்க்கு முடிஞ்சாதான் வர முடியும் அப்படிங்கிறாரு. அவனும் சரி ஹாப்பியாக இருங்க நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சிருவான். அப்போ நீங்கள் இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறீங்க. அது உனக்கு தெரியாதா என்ன வேலைன்னு, நம்ம என்ன வேலைக்காக வந்தோம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. சரி ஓகே சொல்லு, எதை சொல்லிட்டு இருந்தல்ல, சாரி அதுக்குள்ளே கால் வந்துடுச்சு அப்படிம்பாரு. அப்போ நீங்களும் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அப்போ அவரும் என்ன யோசிக்கிற சொல்லு அப்படிங்கிறாரு. அதுவா என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்ல, ஹலோ இப்போ நான் தான் உனக்கு ஹஸ்பண்ட், எக்ஸுன்னு முன்னாடி சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்களும் சரி என்னோடய எக்ஸு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இறந்துட்டாரு அப்படிங்கிறீங்க. ஏய் அது ஊருக்கே தெரியும், எப்படின்னு தானே கேட்டேன் அப்படின்னு கேட்க, எப்படின்னா எனக்கு தெரியலை, ஆனால் அவரை யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, எது அப்படிங்கிறாரு. ஆமாம் அவரை யாரோ கொன்னுட்டாங்க, அப்புறம் கோர்ட்டில் கேஸ்லாம் கூட போயிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ அந்த கேஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவங்க பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்குறாரு. எதுக்காக கொண்டாங்க, யார் கொண்டாங்க அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாது, ஆனால் இவன் பிறந்து 1 வருஷம் கூட இல்லை, அவர் இறந்துட்டார், கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இதை சொல்லும்போது இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடி இருக்கும்ல பால்கனியில் சுற்றி வச்சுருப்பாங்கள்ல, அது மேலே கை வச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஒரு மாதிரி அதை ரொம்ப டைட்டாக போட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்போ நீங்களும் அதே மாதிரி தான் உங்கள் கையடி பின்னாடி வச்சு பின்னாடி அந்த பக்கம் பிடி போல் அந்த மாதிரி நீங்கள் அந்த இதை கைப்பிடியை பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இது சொல்லும்போது நீங்களும் அதை போட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் சொல்கிறீங்க. ஸோ இப்படியே தான் இந்த டே பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா சுற்றி பார்க்கணும் இல்லையா, அதனால் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்போது பையனை பார்த்தீங்கன்னா திரும்ப ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அங்கே ஸ்விம்மிங் பூல்லலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் இவர் பையனை அங்கே விட்டுட்டு அப்படியே உங்களை மட்டும் இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாரு. நீங்களும் என்ன இன்றைக்கி அவங்க விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு டெய்லியும் ரொமான்ஸ் கேட்குதா அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை டெய்லியும் ரொமான்ஸ் கேட்டால் தப்பா என்ன அப்படிங்கிறாரு. தப்பு இல்லைதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிப்பீங்களா? அப்புறம் என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரூம் கூப்பிட்டு வருவார். ஸோ இப்போது நீங்கள் உள்ள அப்படியே வந்துட்டு காஃபி எடுத்து போட்டு கொடுக்குறீங்க. அவரும் காஃபி குடிச்சிட்டு ஒயன் ஆமாம் நீ ஏன் இங்கே வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கா, இந்த ரூம் ஒரு மாதிரி எனக்கு பழக்கமே இல்லை, ஆனால் பாரு நீ ஏற்கனவே இந்த ரூமில் இருக்க மாதிரி என்ன இந்த பொருள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக எடுக்கிற அப்படிங்கிறாரு. அது பார்த்தா தெரியும்ல அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நானும் தான் பார்க்குறேன், எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பட் நீ மேபி இங்கே வந்திருக்கியா என்ன?
ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, நான் எப்படி இங்கே வர முடியும், நான் எங்கேயுமே போனதில்லை ஊரை விட்டு அப்படிங்கிறீங்க. அவரும் சரி ஓகே, டீக்கு ரொம்ப தேங்க்ஸ், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி குடிக்கிறாரு. நீங்கள் திரும்ப பால்கனியில் போய் நின்றுக்கிட்டு ஏன் இவர் இப்படி திருப்ப திருப்ப இதே கேள்வி கேட்குறாரு, ஏன் இங்கே வந்திருக்கியான்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு பதட்டமாகறீங்க. அப்போது பால்கனியில் நிற்கும்போது இவங்க அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இந்த காஃபி அப்படின்னு கொடுக்க நீங்களும் அதை வாங்கிப்பீங்க. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா சரி உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா அப்படின்னு சொல்லுவாரா. என்ன அப்படின்னு கேட்க, உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்துட்டார் இல்லையா, அதாவது அந்த எக்ஸ் ஹஸ்பண்டு, அதுவும் இல்லாமல் அவரை கொலை வேற பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த கேஸை கண்டுபிடிக்காமையே க்ளோஸ் பண்ணிட்டா அது நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிறாரு. ஆமாம், நல்லா இருக்காது தான், ஆனால் என்ன பண்ணுறது, குற்றவாளி கிடைக்கலன்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்களும் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, தேவையில்லாமல் இழுக்கடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் ஷாக்காக அவர் திரும்பி பார்க்குறீங்க. நீ ஏன் ஷாக் ஆகுற, நீ சந்தோஷம் தானே படணும் அப்படிம்பாரு. ஆமாம், ஆனால் சந்தோஷம்தான் படணும். ஏன், எதுக்கு ரீஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு ரீஓப்பன் பண்ணாங்கன்னா உன்னோட ஹஸ்பண்டு எக்ஸ் ஹஸ்பண்ட் இறந்துருக்காரு, கொன்று இருக்காங்க, எவன் கொன்னான்னு கண்டுபிடிக்கணும்ல, அந்த கொலைகாரனை சும்மா விட முடியுமா என்ன அப்படிங்கிறாரு. ஆனால் அது 4 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சுல, இப்போ என்ன, அதை அப்போவே க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல. அவரும் தெரியல, ஆனால் புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, அவர் தான் இந்த மாதிரி முடிக்க முடியாமல் வேறு வழியே இல்லாமல் க்ளோஸ் பண்ணின எல்லா கேஸையும் ரிட்டன் எடுத்திருக்காரு, திரும்ப அவர் அதை ரீஓப்பன் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாரு. இன்வெஸ்டிகேஷனா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஆமாம், மேபி நம்மளை கூட வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கணும், ஒரு வேலை சீக்கிரம் ஊருக்கு வாங்கன்னு சொன்னாலுமே நம்ம இந்த ஹனிமூன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்மளை எதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு கேட்க, நம்மள இல்லடி ஒன்றா, நானும் அவரை கல்யாணம் பண்ணேன், நீ என்னதான் இருந்தாலும் அவரோட வைஃப் இல்லையா, முன்னாள் வைஃப், அதனால் உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் ஆனால் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, ஏன்னா நீ இது சொன்னல, அதனால தான் போலீஸில் வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான், அவன் தான் இந்த மாதிரி கேஸெல்லாம் ரீஓப்பன் பண்ணி திரும்ப அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக சால்வ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதில்ல திறமைசாலி. இப்போது உன்னோட ஊருக்கு வந்திருக்கான், அதனால தான் சரி ஓகே இந்த மாதிரி கேஸ் ஒன்று இருக்குடா, உன்னோட ஒய்ஃபோட அட்ரஸ் இந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், நானும் அப்படியா, அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாகணும், நீ இன்வெஸ்டிகேட் பண்ணு, நாங்கள் ஒத்துழைக்கிறோன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அவர் உங்களை கண்ணை பார்த்தே பேச நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறீங்க. அப்போ இவங்கி அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே உங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு, என்னை பார்க்கவே மாட்டேங்கிற, வெக்கப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை லைட்டா அப்படின்னு சொல்லுவீங்களா, பரவாயில்ல, வெக்கம்லாம் கூட வருதா உனக்கு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அந்த பால்கனியில் நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி நிற்க வச்சுருக்காரு. நீங்களும் அப்படியே அவரோட ஹக்குக்குள் தான் நிற்பீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா, பையன் உன்னோட அந்த ஹஸ்பண்ட் இறக்கும்போது நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறாரு. நான் நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னா அவன் வந்து உன்னை கேட்டால் நல்லா இருக்காது, ஸோ என்னையே கேட்க சொன்னான், நீ என்கிட்ட பதில் சொல்லு, நான் அதை அவன்கிட்ட சொல்லிடுறேன், ஏன்னா உன்னோட டீட்டெயில், அதாவது நீ கொடுக்குற டீட்டெயிலும் தேவைப்படும்ல அப்படிங்கிறாரு. ஆமாம் தேவைப்படும் தான், ஆனால் எதுக்காக இப்போ அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஒரு மனுஷன் இறந்துருக்கான் அப்படின்னா கொன்று இருக்காங்கன்னா அவனுக்கு நீதி கிடைக்கணும்ல, அதான் சரி வா நம்ம ஏன் நம்ம டைமை ஸ்பாயில் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா அமைதியாக போய் உட்காந்துருக்கீங்க. இப்படியே தான் ஒரு 2 days ஆகுது. அப்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கால் வருது. அவரும் பேசி முடிச்சுட்டு, வயன் நீ பையனை கூட்டிகிட்டு போயிட்டு விளையாடுறதுக்கு விட்டுட்டு வரியா அப்படிங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மை கூட்டிகிட்டு போகிறீங்க. அவனோ, மம்மி எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம இங்கே இருந்துடக்கூடாது அப்படின்னு கேட்க, இங்கே பாரு மம்மிக்கு இந்த இடம் சுத்தமாக பிடிக்கல, நீ அப்பா கிட்ட இந்த மாதிரி இங்கே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்காத, இங்கேருந்து போகலான்னு சொல்லி கேளு, புரியுதா அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் வந்துட்டு, ஆனால் மம்மி இங்கே ஜாலியாக இருக்குல்ல அப்படிமா.
ஆனால் அம்மாவுக்கு இங்கே பிடிக்கலடா. அப்பா கிட்ட அம்மா சொன்னேன்னு சொல்லாமல் நீயா சொல்கிற மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. சரி ஓகே, நான் விளையாடிட்டு வந்து அப்பா கிட்ட சொல்கிறேன். நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு இடம் பிடிக்கலனா அங்கே இருக்க வேணாம், நம்ம போயிடலாம், நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்சின் பார்த்தீங்கன்னா விளையாட போயிடுறான். நீங்களும் அவனை அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இப்போ டைம் ஆகுது. அப்போது யூங்கி வேற மேலே வெயிட் பண்ணிட்டுருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. அப்போது யூங்கி பார்த்தீங்கன்னா, பையன் வண்டியா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, இங்கே வா, இந்த இடத்துல ஒரு வியூ இருக்குது, செம்ம அழகாக இருக்குது, உனக்கு காட்டுறவா அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, இதோ இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அதாவது அதே ரூமில் இன்னொரு பக்கம் ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இத்தனை நாள் பார்க்கல போல், இன்றைக்கி தான் வந்துட்டு அவர் அதை பார்த்துட்டு, வா இங்கே இருக்குது, இங்கே ஒரு பால்கனி இருக்குது பாரு அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அட வா, வியூ நல்லா இருக்கும், அப்புறம் உனக்காக நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாரு. கதையா, இங்கே சொல்லாமே அப்படின்னு சொல்ல, இங்கெல்லாம் எனக்கு மூடலை, வா அங்கே வச்சு கதை சொன்னாதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அப்புறம் ஒரு நல்ல மெமரி க்ரியேட் ஆகும் நம்ம 2 பேத்துக்குள்ளே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பால்கனியை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்களும் அங்கே அப்படியே போய் நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அங்கே நிற்கவே முடியல, அப்படியே வேர்த்து கொட்டுது. அவர் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ குளிரில் உனக்கு மட்டும்தான் இப்படி வேர்க்குது, ஏன் நான் உன் பின்னாடி நிற்கிறதுனாலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி தான், அதனால தான் கொஞ்சம் ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா. சரி ஓகே, நீ இப்படி வெக்கப்பட்டுட்டே இரு, நான் சொல்ல வேண்டிய கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த பால்கனியில் ஒரு வியூ பார்க்க வைக்கிறாரு. நீங்களும் அதை பார்க்குறீங்க. அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அவர் உங்களை பின்னாடி இருந்து அப்படியே ஹக் பண்ணி நின்றுக்கிட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு 3 வருஷம் முன்னாடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகுது. என்ன 3 வருஷம் முன்னாடி அப்படின்னு கேட்குறீங்க. அட, இந்த ஹோட்டலுக்கு ஒரு ரூமர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா. அப்படியே பயமாக இருக்குது உங்களுக்கு. என்ன சொல்கிறீங்க, என்ன ரூமர் அப்படின்னு கேட்க, அதுவா, ஒரு 3 வருஷம் முன்னாடி வயன் இதே ஹோட்டலில் ஒரு கப்பிள் ஓகேவா, அவங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனோட ஒய்ஃப் பார்த்தேன்னா அவனை கத்தி எடுத்து குத்தி கொன்று இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அது ரூமர்னு நீங்களே சொன்னீங்களே, அது எப்படி நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்க, அட ரூமராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம் பரவிடுச்சுன்னா ஏன் அது ரூமராக மட்டும் இருக்காமல் நிஜமாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அது நிஜம்னு அப்படின்னு சொல்லி கேட்க, அது இருக்கட்டும் விடு, இப்போது அந்த பொண்ணு அவளோட ஹஸ்பண்டை குத்தி கொண்டு இருக்கால, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன காரணமாக இருக்கும், எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறீங்க. உனக்கு எப்படி தெரியும்னா, உனக்கு தான் தெரியும், ஏன்னா நீ தானே அந்த கொலை பண்ணினது அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவரை பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, இவனுக்கு எப்படி தலை தெரியும்னா அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி கேட்க, உங்களுக்கு அப்படியே செமையாக வேர்த்து கொட்டுது. அப்படியே பின்னாடி ஒரு ஸ்டெப்பாக பேக்வேர்டில் போகிறீங்க. அப்போ யூங்கி அப்படியே உங்களை பார்த்து நடந்து ஃபார்வேர்டாக நடந்து வருவார். அப்போ நீங்கள் அந்த பால்கனியில் சுற்றியும் கீழே கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கம்பி மாதிரி இருக்குது, அதில் அப்படியே இடிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க. அவர் அப்படியே உங்களுக்கு பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் வந்து நின்றுட்டு, சொல்லு என்ன காரணமாக இருக்கும், எதுக்காக அவனை நீ கொன்ன அப்படின்னு கேட்க, நான் யாரையும் கொல்லலை அப்படிங்கிறீங்க. அப்போ அவரும், நீ கொல்லலைன்னா எப்படி, உன் கூட வந்த உன்னோட புருஷன் செத்துருப்பான், கொல்ல வந்தவன் அவனை மட்டும் கொண்டுட்டு எப்படி உன்னையும் பிள்ளைய தப்பிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பேசுகிறீங்க, ஏன் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ இவங்கேயும் வந்துட்டு, நீ எவ்வளோ வேணால் நடிக்கலாம் வேன், ஆனால் என்கிட்டேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா சடனாக அந்த ரூம் டோரில் ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் திப்புன்னு வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவங்க எல்லாத்தையும் பார்த்து ஷாக் ஆகிட்டு பயந்து போய் நிற்கிறீங்க. அப்போ இவங்கேயும் அரெஸ்ட் பண்ணிடாவல அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி நேராக இங்கே உங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போது 1 மாதம் ஆயிருக்கும், நீங்கள் ஜெயிலே தான் இருக்கீங்க. 1 மாதம் கழித்து உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலர் வந்து கேட்க, யார் அப்படின்னு கேட்குறீங்க. பேர் யூங்கின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, பார்க்கணும்
பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கோவமாக எந்திரிச்சு வெளில வரீங்க. அப்போது வெளியே பார்த்தீங்கன்னா யூங்கி நின்றுட்டுருப்பார் அந்த கம்பிக்கு அந்த பக்கம். அவரை பார்த்ததுமே அவர் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. லைக் அந்த கம்பிக்கு, அதாவது அந்த கம்பி பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேத்துக்கு இடையில இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அங்கே போய் நிற்க அவரும் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது யூங்கி பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு. நீ தப்பு பண்ணியிருக்க, உனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்காகனா சும்மா பார்க்கலான்னு தான் அப்படிங்கிறாரு. எதுக்காக என்னை பார்க்கணுன்னு வந்தீங்க? நான் பாட்டுக்கும் என்னோடய பையன் கூட நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் வந்து எதனால் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்க அவர் பார்த்தீங்கன்னா, அதையே தான் கேட்குறேன், உனக்கு இப்போது உன்னோட பையனை விட்டுட்டு இருக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குதா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவரை பார்க்குறீங்க. அவ்வளோ கோவம் உங்களுக்கு. நீ அழுதாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, இதே மாதிரி தானே அன்றைக்கி என்னோடய அம்மா அப்பாவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவரை பார்க்க, என்ன பார்க்குற, என்ன முழிக்கிற, ஷாக்காக இருக்கா அப்படின்னு கேட்க, என்ன என்ன சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ தான் யூங்கி சொல்கிறாரு, உன்னோட அந்த புருஷா எக்ஸ் ஹஸ்பண்ட் வேறு யாரும் கிடையாது, என்னோட அண்ணா அப்படிங்க. செம்ம ஷாக்காகுது உங்களுக்கு இது கேட்டு. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்போது யூங்கி பார்த்தீங்கன்னா, என்ன வயன் ஏன் இப்படி பார்த்துட்ருக்க? என்னோட அம்மா அப்பாவுக்கு இப்படி தான் நடந்திருக்கும், உனக்கு தெரியாதுல்ல ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு. இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் தானே நீ பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துட்டே இருக்கீங்க. நான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட அண்ணா உன்னை நிஜமாக ரொம்ப அதிகமாக லவ் பண்ணான், ஆனால் நீ எதுக்காக அவனை கொன்ன? அதுவும் அவ்வளோ கொடூரமாக அவனை குத்தி கொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குங்களுக்கு தூக்கி வீசியிருக்க. அப்படி என்னடி உனக்கு பாவம் பண்ணிட்டான்? எவ்வளோ உன்னை லவ் பண்ணியிருப்பான் தெரியுமா? உன்னை பற்றி எல்லாமே எனக்கு அவன் சொல்லியிருக்கான். உண்மை சொன்னால் இந்த ஹோட்டல் இருக்குல்ல, நீங்கள் இங்கே வரதுக்கு காரணமே நான் தான். சரி ஓகே, என்னதான் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே எவ்வளோ நாளைக்கு நீங்கள் மறைஞ்சு அங்கங்கே கஷ்டப்படுவீங்க. இந்த ஊருக்கு வாங்க, ஒரு கொஞ்ச நாள் இங்கே இருங்க, நான் இங்கே ஒரு நல்ல வேலை உனக்கு பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லி நான் தான் என் அண்ணாவை இங்கே வர சொன்னேன். உண்மையை சொல்லிட்டா, என்னோடய ஆஃபீஸ் நீ நினைக்கிற மாதிரி அங்கே இருக்கிறது கிடையாது. அது என் அப்பாவோட டேக் ஓவரில் தான் நடந்துட்டுருக்கு இன்ன வரைக்கும். ஸோ இங்கே இருக்கே ஒரு ஹோட்டல், இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா என்னோடய கண்ட்ரோலில் இருக்குது. நான் ஒன்றும் ஐடி கம்பெனி ஆஃபீஸர் கிடையாது, நான் இந்த ஹோட்டல் தான் நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஷாக்காக பார்த்துட்ருப்பீங்க. அதாவது மணாலியில் ஹோட்டல் இருந்துச்சுல்ல, அதுதான். நீங்கள் அப்படியே ஒரு ஷாக்காக பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. உங்களோட எக்ஸ் ஹபி இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா உங்களை வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பார். நீங்களும் அவரும் இங்கே ஜாலியாக தான் வந்திருப்பீங்க. அப்போது ஜிம்க்கு பார்த்தீங்கன்னா 1 வயசு இருக்கும். அவனை அப்படியே பிடிச்சிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ அவரும் வந்துட்டு உங்ககிட்ட நல்லபடியாக தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். இந்த மாதிரி விஷயம்லாம் அப்படியே ஞாபகம் வந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க அந்த ஜெயிலுக்குள்ளே. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா, உனக்கு அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்னு நீ என்னை கேட்டல, அதே தான் நானும் கேட்குறேன். என் அண்ணன் உனக்கு என்ன பாவம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அப்படியே அவரையே பார்க்குறீங்க. சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இவங்கே பார்த்து ஒரு கேள்வி கேட்பீங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன். நீ தான் இவ்வளோ பெரிய ஹோட்டல் நடத்துகிறல்ல, அவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு ஓனர் நீ. அப்புறம் இங்கே அவ்வளோ பெரிய கம்பெனி, ஐடி கம்பெனி உன் அப்பா பேரில் இருக்குது. ஆனால் உன் அண்ணனுக்குன்னு என்ன இருக்குது அப்படின்னு கேட்க, ஓ பணம் இல்லைன்னு சொல்ல கொன்னியா அப்படின்னு கேட்குறாரு. அதை நான் கேட்க வரல, பணம் இல்லை அப்படிங்கிறது வேற. ஆனால் உன் அப்பாவோட அவ்வளோ பெரிய ஐடி கம்பெனி இருக்குது, உன்னோட அவ்வளோ பெரிய ஒரு ஹோட்டல் இருக்குது, இது எல்லாம் இருந்தும் நீ ஏன் உன்னோட அண்ணாவுக்கு வெளியே ஒரு பக்கம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இங்கே வர சொன்ன அப்படின்னு கேட்குறீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சது. அப்புறம் அந்த கம்பெனி என் அப்பா கொஞ்ச நாள் அவன்கிட்ட கொடுத்தாரு, ஆனால் அவன் அதை லாஸ் பண்ணிட்டான். ஸோ அவனுக்கு பிஸ்னஸ் எதுவும் ஒழுங்காக வரலன்னு சொல்லி தான் அவன் இந்த மாதிரி வேலைக்கு போகலான்னு முடிவெடுத்தான். அதனால தான் நானும் இங்கே ஏதாவது வேலை வாங்கி கொடுக்குறேன், இங்கேயே வந்துடுன்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. ஓ அதானா, சரி ஓகே. இப்போது இவ்வளோ நாள் நீ ஒரு ஆங்கிள்லேருந்து யோசிச்சல்ல எப்படி உன் அண்ணனை கொலை பண்ணேன்னு. இப்போது நீ இப்போத்துலேருந்து இந்த ஆங்கிள்லேருந்து யோசி, உன்னோட அண்ணாவை யார் கொன்னதுன்னு அப்படிங்கிறீங்க. ஏய் என்ன அப்படியே மழுப்ப பார்க்குறியா, நீ தானே கொன்ன அப்படிங்கிறாரு. அப்படி கூட இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம், நான் இல்லாமலும் இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி கேட்க, யாராக வேணாலும் இருக்கலான்னு சொன்னேன்,
நான் இல்லைன்னு சொல்லலையே, நானாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, என்னோட பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உன்னால தான் அவன் இப்போ தனியாக கஷ்டப்படுறான். ஒழுங்காக அவனை நல்லா பார்த்துக்கோ அப்படிங்க. அவனை உன்னோட அம்மா கிட்ட கொடுத்துட்டேன், நான் ஏன் அவனை பார்த்துக்கணும் அப்படிங்கிறாரு. அவனை நீ அம்மா கிட்ட கொடுத்துருந்தா எதுக்காக இன்னும் அந்த மெடிசன் பாக்ஸை தூக்கிட்டு திரியிற அப்படின்னு கேட்குறீங்க. அவரோட பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சைடு பேக் மாட்டியிருப்பார். அதில் இன்னுமே அந்த மெடிசன் பாக்ஸ் தான் இருக்குது. இவங்க அதை அப்படியே பார்க்குறாரு. அதை தொட்டு பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்க, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ நினச்சிட்ருக்க கொஞ்ச நாளாக எனக்கு ஒன்று தெரியும்னு, ஆனால் அது உண்மை கிடையாது. என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. ஏய் நில்லு நில்லுன்னு கூப்பிடுறாரு, ஆனால் நீங்கள் நிற்காம போயிடுவீங்க. இப்போ யூங்கிக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக குழப்பமாக இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து காருக்கு வராரு. காரில் சிம் தூங்கிட்டு இருக்கான். அப்போது அவனை அப்படியே எடுத்து இவர் மடியில் உட்கார வச்சுட்டு, நான் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் அண்ணா பையன் இல்லையா இவன் அவருக்கு. ஸோ ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு, இப்போ நான் தப்பு தான் பண்ணிட்டேனா, அவள் ஏன் என்ன அப்படி பார்த்துட்டு போனா, அப்போது உன் அம்மா கொல்லலையா அவனை, ஆனால் அவள் தானே கொன்னா, எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு யூங்கிக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு வேளை அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போது ஜிம் கரெக்டாக கண்ணை முடிச்சுட்டு, அப்பா அம்மா அப்படின்னு கேட்குறான். அம்மா ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிருக்காங்க, அம்மா வரத்துக்கு லேட் ஆகும், நான் அவனை அப்புறமா அம்மாட்ட கூட்டிகிட்டு போகிறேன், நீ அப்பா கூட வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ யூங்கி இப்போது வீட்டுக்கு போனால் அவரால் அங்கே இருக்கவே முடியல. ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போது கரெக்டாக உங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, உன்னை நம்பி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு எங்கே கொண்டு போய் அவள் நிறுத்தியிருக்க, எதுக்காகப்பா இப்படி பண்ணன, யார் நீ, உன்னை நம்பணும்ல அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உங்களோட ஃபேமிலிக்கு இவங்க தான் அந்த உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டோட இவங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாது. அவரை பற்றி எதுவுமே உங்களோட ஃபேமிலிக்கு தெரியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் இவரோட ஃபேமிலி பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா அப்பா வந்து கேட்க, அவர் வந்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்கிறாரு. முழுசாக உண்மையை சொல்லவே இல்லை. இந்த மாதிரி அவளோட ஹஸ்பண்டை அவள் தான் கொன்னான்னு சொல்லி போலீஸ் தான் வந்து பிடிச்சிட்டு போனாங்க, அவளை காப்பாற்ற நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவள் எதுவுமே அப்படியெல்லாம் பண்ண கிடையாது, அவள் கொலை பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அழுகுறாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா, இங்கே பாருப்பா, உன்னை தான் நம்பியிருக்கோம், எங்கள் பொண்ணை நாங்கள் பார்க்கணும், கூட்டிகிட்டு வந்து விடு, சீக்கிரமாக அவளை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா யூங்கியும் அங்கே உட்காந்து பயங்கரமாக யோசிக்கிறாரு. எதுக்காக அவள் இங்கேருந்து யோசி, திரும்ப முதல்லேருந்து யோசின்னு சொன்னான், ஏன் இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்க சொன்னான்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலை. அப்போது ஜிம் பார்த்தீங்கன்னா, அப்பா நான் அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு பொருளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், என்னை கூப்பிட்டு போகிறீங்களா, எனக்கு அது இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு அம்மா பக்கத்தில் இல்லைனா அட்லீஸ்ட் அதாவது வேணும் அப்படின்னு கேட்குறான். இவனை பார்த்தீங்கன்னா அழுது காய்ச்சலே வந்துடுது. இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சரி போகலான்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேயே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இது அவரோட ஹோட்டல் தானே, திரும்ப அதே ரூம் பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அவனும் வந்துட்டு நல்லா எல்லா பக்கம் காப்போடு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிட்டு இருக்கிறான். எங்கடா வச்ச, கரெக்டாக எங்கேயோ வச்சியோ அங்கே தேடு அப்படின்னு சொல்ல, இப்போது அவன் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுச் எடுக்கிறான். அந்த பவுச்சை பார்த்துட்டு, இதுக்கு தான் இவ்வளோ தூரமா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்குள்ளே எனக்கு அம்மாவோட ஞாபகம் நிறையா இருக்குது, அவங்க சொல்லியிருக்காங்க, என்னைக்காவது அம்மா உன்னை விட்டு போனேன்னா இதுவும் பக்கத்தில் வச்சுக்கோ, அம்மாவும் கூடயே இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொன்னாலா அப்படின்னு கேட்குறாரு. தெரியல, அடிக்கடி சொல்லுவாங்க, ஆனால் ஏன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சி உட்காந்துக்கிறான். அப்போது யூங்கிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எதுக்காக இவன்கிட்ட இப்படி சொல்லியிருக்கணும், அப்போது இந்த மாதிரி நடக்கும்னு அவளுக்கு முன்னே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ இப்போது இவர் இந்த பக்கம் மணாலியில் இருப்பாரா, நீங்கள் இங்கே நம்ம ஊரில் இருப்பீங்க, ஸோ ஜெயிலில் தான் இருப்பீங்க. அப்போது உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல, எனக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களோட அண்ணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி வரீங்க. ஓடி வந்து பார்த்தா வெளியே ஹோபி தான் நிற்கிறாரு. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்ன வாங்கினதெல்லாம் அப்படின்னு கேட்க, அண்ணா நீ எப்படிங்க, எப்போ வந்த அப்படின்னு கேட்குறீங்க. எப்போ வந்தனா, எனக்கு இந்த விஷயம் தெரியாது, இப்போ தான் தெரியும், என்ன நடக்குதுங்க, நீ எப்படிங்க வந்த, அவன் தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு கேட்க, அப்படிங்கிறீங்க. அவன் 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 என்ன நினச்சிட்ருக்கான், நீ ஏன் இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லவே இல்லை, உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, எனக்கு விருப்பம் இல்லை,
எனக்கு எந்த உண்மையும் சொல்லி நான் நல்லவன் சொல்லி யாருக்கிட்டையும் நிரூபிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போது ஹோபியும் ஆனால் எனக்கு விருப்பம் இருக்குது, உன்னோட லைஃப் இந்த மாதிரி போக என்னால் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் ப்ளீஸ் எதையும் சொல்லாத, இதை இப்படியே விட்டுருண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு நான் கோவம், என்னடி பேசிகிட்டு இருக்க, மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்க, பையன் அங்கே தனியாக கஷ்டப்படுவான், அவன் நீ இல்லாமல் இருக்க மாட்டான்னு தெரியும்ல அப்படிங்க. ஆனால் இப்போது புதுசாக அப்பா வந்திருக்காருல, அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிறீங்க. அவன் யாருடி அவனை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, சொந்த அப்பா இல்லைனாலும் சித்தப்பா அப்படிங்கிறீங்க. என்ன பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அவர் தான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டோட தம்பி. ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹோபிக்கு இது கேட்டு செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிற, நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கும் இப்போ தான் தெரியும் இவர் தான் அவரோட தம்பின்னு. எனக்கு சத்தியமாக தெரியாது. அவரோட ஃபேமிலியை பற்றி எதுவுமே என்கிட்ட சொன்னதில்லை, யாரையுமே என்கிட்ட காட்டினதும் இல்லை, ஒரு இன்ட்ரோ கூட, சும்மா ஒரு ஃபோட்டோ கூட காட்டினதில்லை. எல்லாம் இது எங்கே போய் முடியுதுன்னு எனக்கு தெரியலை, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இப்போ என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் நடக்கிற எதையும், நடந்து முடிஞ்ச எதையும் மாற்ற முடியாதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் பையனை மட்டும் பார்த்துக்கோங்க, அதுவும் இல்லாமல் அவர் நல்லா பார்த்துக்குவார். ஏன்னா அது சிம்சிம் ஒன்றும் அடுத்தவங்களோட பையன் கிடையாது, அவரோட அண்ணாவோட பையன். ஸோ பார்த்துக்குவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹோபி பார்த்தீங்கன்னா செம்ம கோத்தில் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நீங்களும் அப்படியே அவரை பார்த்துட்டு அங்கேருந்து திரும்ப ஜெயிலுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ யூங்கி வீட்டில் இருப்பாருன்னு நினச்சி ஹோபி நேராக வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா சார் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. யூங்கி எங்க, அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், அவர் மணாலி போயிருக்காரு, அவரோட ஹோட்டல் அங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்ல, ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி இங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இங்கேருந்து கிளம்பி நேராக போயிட்டு அங்கே மணாலி போகணும்ல, மேபி 1 or 2 days ஆகும். அவரும் அங்கே ரீச் ஆகிட்டு செம கோதில் அந்த ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு உங்களோட பாஸ் எங்க, நான் பார்க்கணும் அப்படிங்க. நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவன் ஒய்ஃபோட அண்ணா, நான் பார்க்கணும் அவரை, கொஞ்சம் வர சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசிவிட்டு, அவர் மேலே இருக்காரு, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே போகிறாரு. செம்ம கோவத்தில் தான் போகிறாரு. போயிட்டு கதவை திறந்த அடுத்த செகண்டுக்கு யூங்கியை போட்டு செம்ம அடி அடிச்சிட்டு இருக்காரு ஹோபி. யூங்கி வந்துட்டு திருப்ப அடிக்க 2 பேத்துக்கு பயங்கரமாக சண்டை நடக்குது. ஸோ ஹோபினா உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு என் தங்கச்சியை என்ன பண்ணி வச்சிருக்கா, உன்னால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்க. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கோ, உன் தங்கச்சி கண்ணு முன்னாடி உயிரோட வச்சு இருக்காளேன்னு, ஆனால் என் அண்ணா என் கண்ணு முன்னாடி உயிரோட கிடையாது அப்படிங்கிறாரு. ஏய் என்னடா உனக்கு தெரியும், என்ன நடந்துச்சுன்னு முதல்ல உனக்கு தெரியுமா, சும்மா அண்ணங்கிற, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் என்ன வேணா பண்ணியிருக்கட்டும், ஆனால் அவனை கொல்றதுக்கு உன் தங்கச்சி யாரு, அவளை பழி வாங்க தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அவள் உன்னை நம்பினாலே அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்க, தப்பு பண்ணிட்டு உன்னை நம்பினான்னு சொன்னால் என்ன அர்த்தம், தப்பில்லைன்னு ஆகிடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவமாக பேச, அப்போது ஹோபி இருந்துட்டு, ஏதாவது நீ யோசிச்சு பார்த்தியா, அவள் எதுக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அவளோட புருஷனை கொல்லணும்னு யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்க, எதுக்காக, அவன்கிட்ட பணம் இல்லை, மேபி கோவத்தில் பண்ணியிருக்கலாம், இல்லையா ஏதாவது ஒரு காரணம் உன் தங்கச்சிக்கு இல்லாமையா போயிடும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அவள் உன் அண்ணனை கொன்னதுக்கு காரணமே நீ தான் அப்படிங்கிறாரு. இவங்க அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. என்ன அப்படின்னு கேட்க, புரியல உனக்கு, அவள் ஏன் உன் அண்ணாவை கொன்னான்னு நீ தாண்டா காரணம், அவளுக்கு உன்னை யாருன்னே தெரியாமல் இருக்கும்போது கூட உனக்காக அவள் சண்டை போட்டா அவன் அண்ணன்கிட்ட அப்படிங்கிறாரு. என்ன புதுசாக கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன கதையா, உண்மை நல்லா யோசிச்சுப்பாரு, உன்னோட அண்ணாக்கு உன் அப்பாவும் பிஸ்னஸ் கொடுக்கல, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மட்டன் தட்டி விட்டுட்டாரு, அப்போது என் தங்கச்சி தானே நான் இருக்கேன், உன்னை யார் விட்டாலும் நான் கைவிட மாட்டேன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, உன் அண்ணன் அப்டேட் பண்ணியிருப்பானே அவள் கூட எப்படி லைஃப் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, ஆமாம் என் அண்ணன் உன் தங்கச்சி ரொம்ப நம்பினான், அதனால தான் இவ எப்படி நம்ப வச்சு கழுத்தாத்தாலோ அதே மாதிரி நானும் நம்ப வச்சேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி சொல்ல, தப்பு உங்ககிட்ட இல்லை அவகிட்ட தான், உன்னை கண்ணு மூடித்தனமாக நம்பினால அது அவள் தப்பு தான் அப்படிங்கிறாரு. என்ன பேசிட்டு இருக்க நீ, இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி யூங்கி கேட்க, எதுக்கு வந்தனா, உனக்கு சில உண்மைகள்லாம் தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா ஒரு பேக் வச்சுருப்பாரு. அந்த பேக்கிலேருந்து நிறைய தூக்கி டாக்குமெண்ட் எல்லாம் போட்டுட்ருக்க, என்ன இதெல்லாம், இந்த குப்பெல்லாம் இதுக்கு எங்கே போடுற அப்படின்னு கேட்க, குப்பை தானே
படித்து பார்த்துட்டு அப்புறம் தூக்கி போடு அப்படின்னு சொல்ல யூங்கியும் அதை எடுத்து படித்து பார்க்குறாரு. ஏதோ ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி இருக்குது. என்னது அப்படின்னு கேட்க, என்னவா உன் அண்ணன் உனக்கு அடிக்கடி ஃபுட்டெல்லாம் கொண்டாந்து கொடுப்பானே, என்னன்னு நினச்ச? என் தங்கச்சி சமைச்சு கொடுத்ததுன்னு நினச்சியா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படி தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவார். எப்படிடா இத்தனை நாள் என் தங்கச்சி கூட குடும்பம் நடத்தியிருக்கா, அவளுக்கு ஒழுங்காக சமைக்க தெரியாதுன்னு கூடவா உனக்கு தெரியலை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க, இப்போ தான் யூங்கிக்கு பார்த்திங்கன்னா எங்கேயோ இடிக்குது. என்ன என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கவும், இல்லை ஒரு நாளாவது உனக்கு வாய்க்கு பிடிச்ச மாதிரி அவள் சமைச்சு கொடுத்துருக்காளா சொல்லு, நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அவளுக்கு சமைக்க வராது, வீட்டில் வேற யாராவது சமைப்பாங்க, இல்லைன்னா இங்கே கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, எனக்கு தெரிஞ்ச அவள் சமைச்சதே இல்லை, ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. என் வீட்லேயும் அவள் சமைக்கவே மாட்டா, அவளுக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது, புரியுதா? அப்படி இருக்கும்போது அவள் எப்படிடா உனக்கு அதுவும் அண்ணன்கிட்ட கொடுத்து விட்டுருப்பா விதவிதமாக சமைச்சு அப்படின்னு சொல்லி ஹோபி கேட்க, இங்கே இவங்கிக்கு ஒன்றும் புரியல. இப்போ எதுக்கு இந்த டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க, என்ன டாப்பிக்கா உனக்கு இன்னுமா புரியல? நீ சாப்பிட்ட ஃபுட்டில் ஸ்லோ பாய்சன் இருக்குது, அந்த அளவுக்கு கூடவா உனக்கு விவரம் புரியல? படித்தவன் தானே நீ, இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தா என்ன தெரியுது, பேர் பாரு ஒன்னோட ரிப்போர்ட்டு அப்படிங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஹோபி கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஒரு வழியெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து, இதெல்லாம் உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டு, உன் பிளட்டில் ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துருக்கு, அதுவும் இல்லாமல் நீ இந்த ரிப்போர்ட்டெல்லாம் ஆல்ரெடி எடுத்திருப்பியே, முன்னால் உனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமே அப்படிங்கிறாரு. இவரும் யோசிச்சு பார்க்காதெல்லாம் நடந்திருக்கும், ரொம்பவே முடியாமலாம் போயிருந்திருக்கும். அப்படியே யோசிச்சுட்ருக்கா, இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, இந்தா இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்குமெண்ட் எடுத்து போட, இந்த மொத்த ஹோட்டலுக்குள்ள எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவனோட பேரில் மாற்றி எழுதுறதுக்காக டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பான். இதை பார்த்துட்டு இங்கே யூங்கிக்குன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன ஷாக்காக இருக்கா அப்படின்னு கேட்கவும், இது நீங்கள் போலியாக கூட ரெடி பண்ணியிருக்கலாம்ல உன் தங்கச்சி காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி சொல்கிறாரு. இன்னுமா நீ நம்பலை? உன் அண்ணாவோட கையெழுத்தை யாருமே போட முடியாது, நீயே ட்ரை பண்ணியிருக்கல, அங்கே பாரு அவன் கையெழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லவும் அதையும் செக் பண்ணுறாரு. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு பேப்பர் எடுத்து பார்த்தா அது யூங்கி அண்ணாவோட கையெழுத்து தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. ஆல்ரெடி ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் செக் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ தான் ஒவ்வொரு பேப்பராக அப்படியே கீழே உட்காந்து பதட்டமாக எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்க யூங்கிக்கு ஒவ்வொன்றா புரியுது. நீங்களும் வந்துட்டு இந்த ஆங்கிள்லேருந்து யோசிச்சு பார்க்கல நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அப்போ தான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ அவரோட அண்ணா பார்த்தீங்கன்னா இவரை ஏமாற்றி இவருக்கு பாய்சன்லாம் கொடுத்து இவரோட மொத்த ஹோட்டலையும் அவரோட பேரில் மாற்றிக்கிட்டு இவரை கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்திருக்கான். ஆனால் இவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அதுக்காக உங்கள் தங்கச்சி அண்ணாவை கொல்லுவாளா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைனா அவன் உன்னை கொன்று இருப்பான். அந்த அன்னைக்கு ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ரூமுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லைல்ல, ஆனால் என் தங்கச்சியோட பழைய ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. அப்போது சிம் கையில் ஒரு பவுச் இருக்குது. அந்த பவுச்சை வாங்கி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு ஃபோன் இருக்குது. அவன் அதை ஓப்பனே பண்ண மாட்டான். ஸோ இவர் தான் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஃபோன் எடுத்து இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதில் வந்துட்டு இந்த வீடியோலாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் தான் கொலை பண்ணியிருப்பீங்க அவரை. ஆனால் எதுக்காகவா இருக்கும்னா உங்களோட அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் யூங்கி வந்துட்டு என்ன பண்ணி சாகடிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்திருக்க. நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணாத, இது ரொம்ப தப்பு, நமக்கு பணம் காசு வேணா என் வீட்டில் கூட நான் கேட்குறேன், என் அண்ணா கிட்டே சொன்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியிருப்பீங்க. ஆனாலும் அவன் அது எதுவுமே கேட்காம உங்ககிட்ட இங்கே பாருவேன், எனக்கு வேறு வழி தெரியல, அவனை கொல்றதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை, நல்லா யோசிச்சு பாரு, எவ்வளோ பெரிய ஹோட்டல் இது, இதில் நீயும் நானும் ஓகேவா, நம்ம பையன், அப்புறம் நம்ம மட்டும் ரொம்ப ஹாப்பியாக வாழலாம் அப்படின்னு சொல்ல, ஆனால் இது நம்ம சம்பாதிச்ச காசு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அவனை பார்த்தீங்கன்னா ஓங்கி பலான்னு ஒரு அறை கொடுத்துருப்பான். நீங்கள் அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு இல்லை நீ இதை பண்ண விட மாட்டேன்னு சொல்ல, அவன் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிட்டு கத்தி எடுத்துட்டு, கண்டிப்பாக இப்போ நான் அவனை கொல்ல தான் போகிறேன், அவன் நீனும் பார்த்ததில்ல, நான் கொண்டு வந்து காட்டுறேன், அப்புறம் பார்த்துக்கோ உன் குழந்தனாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா இவங்க கொள்றதுக்காக அங்கேருந்து போவான். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் இருந்திருக்க மாட்டார். ஸோ அப்பப்போ வருவார் போவார், பட் உங்களை பார்த்தது கிடையாது. ஸோ அதாவது டேரெக்டாக நீங்கள் 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணிக்கிட்டது கிடையாது, நீங்களும் இவங்கியும்.
ஸோ யூங்கி பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் எங்காவது போய்கிட்டே இருப்பார். அதனால அவனை கண்டுபிடிச்சி நான் கொல்லாமல் விட மாட்டேன், கையெழுத்து வாங்கி ஆகணுன்ட்டு இவன் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு அந்த ஹோட்டல் ரூம் விட்டு வெளியே போகும்போது நீங்கள் தடுத்திருப்பீங்க. சிம் பார்த்தீங்கன்னா 1 வயசு குழந்த அவன். ஸோ அவன் அப்படி தூங்கிட்டு இருந்திருப்பான். உங்கள் 2 பேத்துக்கடையில் பயங்கரமான சண்டை வந்திருக்கும். அப்படி சண்டை வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவன் குழந்தைய வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிருப்பான். இங்கே பாரு, இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு இவன் இல்லைனா இன்னொரு குழந்தை கூட பெற்றுக்க முடியும், ஆனால் எனக்கு இந்த பணம் வேணும், இந்த ஹோட்டல் எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நம்ம 2 பேரும் நல்லா ஹாப்பியாக வாழணும்ல, உன்னை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். நீ ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை, நீ என் கூட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கழுத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்ட செம்ம கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ஓடி போய்ட்டு அவனை பிடிச்சி தடுக்குவீங்க. அப்படி 2 பேத்துக்கு சண்டை வரும்போது ஒரு கோவத்தில் நீங்கள் அவன் குழந்தையும் வச்சு மிரட்டியிருக்கான், அதே சமயம் யூங்கியும் கொல்ல போயிருக்கான். அதனால் நீ இருந்த அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு என்னையும் கொல்ல துணிய மாட்ட. இது மட்டும் கிடையாது, நீ இந்த பணவெறி பிடிச்சி யாரை வேணால் கொல்லக்கு யோசிக்க மாட்ட. இப்படிப்பட்டவன் நீ ஒருத்தன் உயிரோடு இருக்கிறதுக்கு பதிலாக செத்து போயிடு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே கொண்டு இருப்பீங்க. அந்த பால்கனி ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பால்கனியில் வச்சு கொண்டு இருப்பீங்க கத்தியை. அவன் வச்சிருந்த அதே கத்தியை வாங்கி நீங்கள் அவனை கொன்னுட்டு அந்த கத்தியில் இருக்கிற கைரகையெல்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவனை எப்படியே கஷ்டப்பட்டு தூக்கி இழுத்துட்டு போய் அந்த பக்கம் காடு இருக்கும். ஸோ பெரிய பெரிய ஹோட்டல்லாம் அந்த சைடு சும்மா வியூக்காக காடெல்லாம் இருக்கும்ல, அந்த சைடு காட்டில் விலங்குகளுக்காக போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்களே வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, யாரோ கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ஹோபிக்கு சொல்லியிருப்பீங்க. ஸோ ஹோபிக்கு சொன்னதுக்கப்புறமா அவருக்கே செம ஷாக்காக இருக்குது. சரி ஓகே, நீ என்ன தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம், கேட்டிருக்கலாம், அப்படி என்ன உனக்கு என் மேலே கோவம்? இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ திருப்பி உங்களோட வீட்டுக்கே உங்களை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பார். உங்களோட அம்மா அப்பாவுக்கு உங்கள் மேலே ஸ்டார்டிங்கில் கோவம் இருந்திருந்தாலுமே பையனை பார்த்ததுமே அவங்க அதை விட்டுடுறாங்க. ஸோ கோவத்தெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் கல்யாணம் ஒன்று பண்ணி வைக்கலான்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் பண்ணின தப்பு எப்படி இருந்தாலும் தப்பு இல்லைன்னு ஆகிடாதுல்ல. ஸோ அந்த பயத்துலேயே தான் அடிக்கடி சிம் கிட்ட ஒரு வேளை அம்மா உன்னை விட்டு போனாலுமே இதை நீ பத்திரமா உன் கூட வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. என்ன அப்படின்னா ஒரு வேளை அவன் பெரியவன் ஆகிட்டு அவனுக்கு இந்த மாதிரி உன் அம்மா அப்பா கொண்டுட்டாங்கன்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா நீ உன்னோட அம்மாவை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. உன்னையும் உன்னோட சித்தப்பாவையும் காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதில் ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அவன் குழந்தை அவனுக்கு அதை ஓப்பன் கூட பண்ண தெரியல. இன்கேஸ் பெரியவன் ஆனதுக்கப்புறம் அவன் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தானா கண்டிப்பாக அது அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை அவன் கையிலே கொடுத்து வச்சுருந்துருப்பீங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தான் நடந்திருக்கும். ஹோபி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸை அப்படியே க்ளோஸ் பண்ண வச்சுருப்பார் பணம்லாம் கொடுத்து. ஸோ உங்களுக்காக இந்த விஷயம் மொத்தத்தையும் அப்படியே யூங்கிக்கிட்ட சொல்ல அவருக்கு கை காலெல்லாம் நடுங்குது. ஒவ்வொரு நிமிஷம் நினச்சி பார்க்குறாரு, அவரோட அண்ணா அவ்வளோ ஆசையாக சாப்பாடு கொண்டு வந்து ஊட்டி விடுவார். ஸோ ஊட்டி விட்டதெல்லாம் விஷமா அப்படிங்கிற மாதிரி அவரால் நம்பவே முடியல. ஒரு மாதிரி ஒரு வாரம் அவர் பார்த்திங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியவே வரலை. ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. பாவம், நீங்கள் இவர் தான் உங்கள் அந்த எக்ஸ் ஹஸ்பண்டோட தம்பின்னு தெரியாமல் இவரை நம்பியிருப்பீங்க. ஸோ ஹோபி பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்லியிருந்திருப்பாரு, அவள் உன்னை நம்பினா அதுக்கு நீ நல்லா தண்டனை கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த ஒரு வார்த்தை திருப்ப இவங்களோட காதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஹோபி பார்த்தீங்கன்னா பையனை எடுத்துகிட்டு போயிருப்பாரு. இவன் என் தங்கச்சியோட பிள்ளை, இவனை நான் தான் பார்த்துப்பேன், உன்கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு போயிருப்பார். இப்போது யூங்கியும் அங்கே மணாலிலேருந்து இப்போ சடனாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்த்தா ஃப்ளைட்டே வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வராரு. நேராக வந்ததுமே ஜெயிலுக்கு தான் வராரு உங்களை பார்க்கறதுக்காக. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் யார் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. சார் எங்கேன்னெலாம் தெரியாது, அந்த பொண்ணோட ஃபேமிலி தான் வந்து கூப்பிட்டு போனாங்க, அந்த பொண்ணு மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அதனால் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல யூங்கிக்கு புரியுது. கண்டிப்பாக ஹோபி இவ்வளோ தூரம் பண்ணினவர் தங்கச்சிக்காக திரும்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டாரா? ஸோ நிறையா பணம்லாம் கொடுத்து ஏதோ பண்ணி உங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபேக்காக எப்படின்னு சொல்ல ரெடி பண்ணி உங்களை அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்போது யூங்கியும் நேரம் அவங்க வீட்டுக்கு தான் ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்போது வாட்ச்மேன் கிட்ட எல்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்க, தம்பி நீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் கேட்குறாரு. ஆமாம் நான் தான், வயனங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, என்ன ஆனாலும் சரி உங்ககிட்ட மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க,
அதனால என்ன மன்னிச்சுக்கோங்க, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனும் சொல்லிட இவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேனே தெரியல. அந்த ஊர் முழுசாக தேடுறாரு, ஆனால் எங்கேயுமே இல்லை. அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் தேடி இருப்பார். திரும்ப அந்த வாட்ச்மேன் கிட்டே வர கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். அப்போது வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாத வீட்டுக்கு காவல் காத்துட்ருக்காரு. அப்போது இவங்கியும் வாட்ச்மேன் கூடயே எந்நேரம் அதே இடத்துல உட்காந்துட்டே இருக்காரு. வாட்ச்மேனுக்கே ஒரு மாறி இருக்குது. இங்கே பாரு தம்பி, நீயும் ஒரு வாரமாக இதே இடத்துல இப்படியே வந்து நின்றுட்டுருக்க. நான் இங்கே வேலை பார்க்குறேன், எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நீ ஏன் இங்கே நின்றுருக்க? நீ இப்போ நிற்கிறனால நான் சொல்லுவேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்ல. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா அண்ணா, நான் பாட்டுக்கு அமைதியாக தான் நிற்கிறேன், உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. ஏதாவது கேட்டால் தானே நீங்கள் ஏதாவது சொல்லணும். விடுங்க, நான் பாட்டுக்கு நின்றுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி ஸ்டபனாக நின்றுட்டே இருக்கா. 2-3 வாரம் அந்த வாட்ச்மேனும் எவ்வளோ தான் பார்ப்பாரு. ஏன் தம்பி, நீ சாப்பிட கூட போகாமல் இப்படி நின்றுட்டே இருக்கா, இந்தா முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்க. எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. இங்கே பாருப்பா, நீ என்னதான் இந்த மாதிரி சொன்னாலும் கூட என்னாலே உன்னை மன்னிக்க முடியல. எங்கள் வைன் பாப்பா பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், சின்ன வயசுலேருந்து நான் இந்த வீட்டோட வாட்ச்மேனாக இருக்கேன். அந்த பொண்ணு என்கிட்ட எவ்வளோ நல்லா பழகுவா தெரியுமா? என்னை அவளோட தாத்தா மாதிரி தான் நினச்சிப்பா. ஸோ அவள் என்னோட பேத்தி மாதிரி. அவள் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாமல் இருக்காது. சொல்லப்போனால் அவளுக்கு அன்றைக்கி உதவி பண்ணது கூட நான் தான் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, ஆமாம், ஒரு சின்ன பொண்ணு எப்படி ஒருத்தனை கொலை பண்ணி காட்டுக்குள் தூக்கிட்டு போக முடியும்? என்னோட பாப்பாக்காக நான் தான் அங்கே போனேன். அவள் தான் எனக்கு முன்னாடியே கால் பண்ணிட்டா, இந்த மாதிரிலாம் நடக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அழுதா. ஸோ உன்னோட அண்ணாவை கொன்னதுக்கப்புறமா நான் தான் அவனை அங்கேருந்து டிஸ்போஸ் பண்ணேன். நீ கோவப்படுற மாதிரிடா என்கிட்ட கோவப்படு. ஏன்னா உன் அண்ணா பண்ணுனது சரி நீ நினைக்கிறியா? எனக்கு நிஜமாகவே ஷாக்காக இருக்குது. சத்தியமாக எங்கள் யாருக்கும் தெரியாது நீ தான் அவனோட தம்பின்னு. ஒரு வேளை எங்களுக்கு தெரிய வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கவே விட்டுருந்துருக்க மாட்டோம். உன்னை அவள் பக்கத்தில் கூட நெருங்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அவளோட அம்மா அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்டால் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. எனக்கு, ஹோபி தம்பிக்கு, எனக்கு 3 பேத்துக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாரு. ஸோ இங்கே இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேனே தெரியல. என் மேலே தப்பு தான், நான் புரிஞ்சுக்கிறேன். அவள் அப்படி பண்ணினது தப்பாக இருந்தாலும் அவள் 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 அந்த இடத்துல வேறு எதுவும் பண்ண முடியல. ஆனால் ப்ளீஸ், நான் மாறிட்டேன். நான் அவளை வந்துட்டு இனிமேல் கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்கு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஒயின் பாப்பாவோட நான் தான் உன் மேலே அதிகமாக கோவத்தில் இருக்கேன். நீ ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன், நான் சாப்பாட்டில் நானும் வச வச்சு கொடுத்துருவோம் அண்ணன் மாதிரி, போடா அப்படின்னு சொல்லி முடுக்கி விட்டுற. இவரும் வந்துட்டு அங்கேருந்து போகவே மாட்டேன்னு உட்காந்துருக்காரு. அப்போது வாட்ச்மேனே கடுப்பாயிட்டு அங்கே போயிடுறாரு அந்த பக்கம். ஸோ மழை பெஞ்சாலும் சரி, இடிச்சாலும் சரி, இவர் ஸ்டபனாக அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்க. வேறு வழியே இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேப்பரை கொண்டு வந்து கையில் கொடுக்க, இவரும் ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிட்டு போகிறாரு. ஸோ இவங்கியும் அப்படியே வந்துட்டு அந்த அட்ரஸை பார்க்குறாரு. பார்த்தா நொய்டான்னு இருக்குது. அப்போது நாட்டிலே இல்லையா, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக விசாலாம் ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து அங்கே கிளம்புறாரு. அப்போது இப்படியே தான் ஒரு பக்கம் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு கடைசி வரைக்கும் நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே வர, அந்த பக்கம் நீங்கள் அப்படியே வந்துட்டு குழந்தைய வச்சுட்டு இருக்கிறீங்க. அவனும் மம்மி எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல அப்படிங்கிறான். ஏன் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் கேட்க, டேடி தான் சொன்னார் 5 வயசுக்கு மேலே போகலான்னு, நீ ஏன் என்னை இப்போவே தடுத்து விடுற அப்படின்னு கேட்குறான். இங்கே பாரு, உன் டேடியெல்லாம் வரமாட்டார், புரியுதா? நான் மட்டும்தான் இனிமேல் உனக்கு அம்மா மட்டும்தான். யாரையுமே நம்பி இனிமேல் உன்னை நான் விட தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக, இல்லை என்னை விடு, டேடி சொல்லியிருக்காரு சின்ன வயசுலேயே ஸ்கூல் போனால் அது வந்துட்டு ஹெல்த்தி கிடையாதான், நல்லா விளையாடணுமா, விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இங்கே பாரு சிம், சும்மா நீ டேடின்னு இருக்காத. யாரும் உனக்கு அப்பா கிடையாது, அவர் இறந்து போயிட்டாரு, புரியுதா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அழுக ஆரம்பிச்சிட்றான். குழந்தை தானே, சடனாக இந்த மாதிரி கேட்கவா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுகுது. அப்போது நீங்கள் இங்கே பாரு, அம்மா மன்னிச்சிக்கோ, அம்மா கோவமாக பேசிட்டேன்ல, மன்னிச்சிக்கோ, அப்பாலாம் இனிமேல் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் வரமாட்டார்? அப்பாவுக்கு மேலே கோவமா? அப்பாவுக்கு என்ன பிடிக்கலையா? அதனால தான் வரமாட்டாரா? உன்னை நல்லா பார்த்துக்குவாருன்னு நினச்சேன். அதனால தானே நான் அன்றைக்கி உன்னை அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஓகே சொன்னேன். அப்பா உன்னை நல்லா பார்த்துக்கலையா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு அழுகையாக வருது. பார்த்துக்கல அப்படிங்கிறீங்க. அப்போது எனக்கு அந்த அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் அவனுக்கு வேணும், உங்களுக்கு வேணான்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அவன், அந்த மாதிரி டைப்பு. ஸோ அவன் வந்துட்டு
உனக்கு பிடிக்கலனா எனக்கு அவரை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போது அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வருவீங்க. அப்படி வரும்போது சடனாக யாரோ உங்களை வந்து இடிக்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா யூங்கி. உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, ஷாக்காகவும் இருக்குது. உடனே நீங்கள் கால் பண்ணி அந்த வாட்ச்மேன் தாத்தா இருக்கார்ல அவர்கிட்ட தான் எதுக்கடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பாப்பா பாவமாக இருந்துச்சு, ஒரு தடவை ஒரு சான்ஸ் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்ககிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே யூங்கி பார்த்து முறைச்சிட்டு அந்த பக்கம் திரும்பி போக ஆரம்பிச்சிடுறீங்க. ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. அப்போ அவரு உங்கள் பின்னாடியே ஓடி வந்து கையை பிடிச்சி இழுக்க நீங்கள் கையை தட்டி விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்களால் எதை ஏற்றுக்க முடியலன்னா இவர் தான் உங்கள் அந்த எக்ஸ் ஹஸ்பண்டோட தம்பி அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியல. என்னென்னா அவரை நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பீங்க, அதுக்கப்புறமா அவரோட தம்பியே எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த விஷயம்லாம் உங்களால் ஏற்றுக்கவே முடியல. அதுவும் இல்லாமல் இவர் உங்களை ஏமாற்றிருக்காரு. அதை நினச்சி உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். இன்னும் என்னென்ன ஏமாத்தலான்னு சொல்லி இங்கே வந்திருக்க. ஆமாம் நான் தான் உன்னோட அண்ணனை கொன்னேன். ஆனால் என்ன இப்போது உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ. திரும்ப நான் ஜெயிலுக்கு போகணுமா, கொண்டு போய் ஜெயிலில் போடு. ஆனால் என் அண்ணா என்னை விட மாட்டான், எப்படியாவது என்னை காப்பாற்றி கொண்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவமாக போகிறீங்க. அப்போது இவங்கியும் இங்கே பாரு என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசு, என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்க 2 பேத்துக்கும் சண்டை வந்துடுது. அவரும் பொறுமையாக சொல்ல பார்க்குறாரு. நீங்கள் கத்திகிட்டே இருக்க. அந்த ஊரில் போலீஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. எல்லோரும் வர ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி இது கொஞ்சம் ஃபேமிலி மேட்டர்னு சொல்ல, எனக்கு இவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன, அவரை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு ஜெயிலுக்கு கொண்டே போட்டுடுறாங்க. ஸோ எதுக்காக அந்த பொண்ணை ஹராஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டிருக்க. இவரும் அவள் என்னோடய ஒய்ஃபுங்க, நான் சொல்கிறது கேளுங்க, எங்கள் 2 பேத்துக்கு ஒரு சின்ன சண்டை அப்படிங்கிறாரு. ஸோ அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணும் தான் புருஷனை யாரும் தெரியாதுன்னு போலீஸ்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ நீ ஹராஸ் பண்ணியிருக்க, உன்னை நாங்கள் கண்டிப்பாக கரெக்டான பதில் சொல்ல அப்படின்னா நாங்கள் ஜெயிலில் போட வேண்டி வரும். உன்னோட வீசா பாஸ்போர்ட் எல்லாத்தையும் காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ இவரும் பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க திருப்ப எதுக்காக அப்படி பண்ணன்னு கேட்க, இவர் திருப்ப அவள் என் ஒய்ஃபுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த போலீஸ்க்கே கடுப்பாயிடும். அப்போ ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்போ நீங்கள் கோவமாக வீட்டுக்கு போகிறீங்க. அப்போது உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஏன் இப்படி வர அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா தலை வலிக்குது, காஃபி போட்டு தரியா அப்படின்னு கேட்குறீங்க. சரி போய் படுன்னு சொல்லிட்டு காஃபி போட்டு வந்து தராங்க. அப்போது நேராக இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹோபி தான் போகிறாரு. ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு யூங்கி பார்க்க அவர் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. யூங்கி ஹோபியை பார்த்துட்டு. ஸோ ஹோபி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காரு. ஸோ அவரை பற்றி கொஞ்சம் நிறைய பேத்துக்கு தெரியும். போலீஸ் எல்லாம் வந்துட்டு சார் வாங்க நீங்கள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் போலீஸ்காரங்க ஆனால் சார் அவர் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அது ஏன் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. சார் இப்போ உங்கள் தங்கச்சிக்கிட்ட தப்பாக நடந்தவங்களை ரிலீஸ் பண்ண போகிறீங்களான்னு போலீஸ் கேட்க, அவளோட ஹஸ்பண்டா அது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இவங்களுக்கே ஷாக்காக இருக்குது. கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இவங்க கூட்டிகிட்டு போயிட. இப்போ போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி என்னதான் சண்டையாக இருந்தாலும் நம்மக்கிட்டேயும் அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு போச்சு, யாருன்னே தெரியாதுன்னு நான் நம்பிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு போலீஸு. இன்னொரு போலீஸ் லேடி போலீஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவன் ஏதாவது பண்ணியிருப்பான், இல்லைனா அவள் அவ்வளோ வெறுப்பாக சொல்லிட்டு போவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இப்போது ஹோபி அப்படியே யூங்கியை காரில் ஏற்றி கூட்டிகிட்டு வராரு. அப்போ காரில் வந்துட்டு இருக்கும்போது யூங்கி எதுவுமே பேசலை. எப்படி எதுவுமே பேசாமல் வரப்போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி பார்த்திங்கன்னா யூங்கியை பார்த்து கேட்க, என்ன பேசுறது, என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. எதுவும் இல்லையா, அப்புறம் இவ்வளோ தூரம் வந்த, அதுவும் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஹோபி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் கேட்டுட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது ஸோ இப்போ 2 பேரும் பார்த்திங்கன்னா காரில் தான் இருப்பாங்க. ஹோபி தான் ட்ரைவ் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அப்போது இவங்க பார்த்திங்கன்னா இது அவங்க வீடா அப்படின்னு கேட்க, ஆமாம் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட யோசிக்கிறாரு, ஹெசிடேட் ஆகுறாரு. என்ன கல்யாணத்துக்கு கூட நான் வரலை, அதனால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி இப்போ சொல்ல, இல்லை பரவாயில்ல நான் கிளம்புறேன், அவள் ரொம்ப கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே இன்றைக்கி கோவமாக இருக்கா கிளம்பிடு, அப்புறம் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாளைக்கு வரேன் அப்படின்னு யூங்கி சொல்ல, நாளைக்கு கோவமாக இருக்கா அப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க, கிளம்பிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் வரமாட்டியான்னு சொல்லி ஹோபி கேட்குறாரு. இல்லை திருப்ப வருவேன், அவள் கோவம் போக வரைக்கும் வருவேன் அப்படின்னு சொல்ல, ஓ திருப்ப நீ வர மாதிரி இருந்தா இப்போவே உள்ளவா, எத்தனை நாளைக்கு அவள் கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு போகிற, அவகிட்ட பேசு, ஃபுல்லாக எல்லாமே கிளியர் பண்ணு, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற விஷயத்த சொல்லு, 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவை எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்காக நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட நான் உங்கள் தங்கச்சிக்கு ரொம்ப துரோகம்லாம் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு கேட்க, ஏன்னா அவள் உன்னை நம்பியிருக்கா. ஸோ அவளோட ட்ரஸ்ட்டை நான் உடைக்க விரும்பலை. ஒரு சான்ஸ் நான் உனக்கு கொடுக்குறேன். அவள் கொடுப்பாளான்னு தெரியல, ஆனால் நான் கொடுக்குறேன். நல்லா யூஸ் பண்ணிக்கோ. போயிட்டு அவகிட்ட பேசு. எனக்கு தங்கச்சி இப்படி கஷ்டப்படுறது பிடிக்கல. என் அம்மா சொன்னாங்க உன் கூட இருக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தானே, அதனால தான் நானும் உன்னை நம்புகிறேன். நம்பலாமா அப்படின்னு கேட்க, இவங்கிக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ ஹோபி டைட்டாக ஹக் பண்ணிக்க, ஓகே ஓகே போ அவட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இவங்கையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வராரு. உங்களோட அம்மா அப்பாவுக்கு அவரை பார்த்துட்டு, வாங்க தம்பி, என்ன உங்கள் 2 பேத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாவம் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்போ இவரும், அது ஒன்றும் இல்லை, நாங்கள் பேசிக்கிறோம், உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுறாங்க. இப்போது கதவை திறக்க சத்தம் கேட்குள்ள இவங்கி போகிறாரு. நீங்கள் அம்மா காஃபி இவ்வளோ நேரம் ஆச்சா போடுறதுக்கு, கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து கொடுக்குறது அம்மா இல்லை யூங்கி. அவரை பார்த்ததும் செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்படியே அந்த காஃபி கப்பை தூக்கி அப்படியே மூஞ்சில் ஊற்றிலான்னு தோணுது. ஆனால் அதை அப்படியே கீழே போட்டு உடச்சிடுவீங்க. ஆனால் அவர் அப்படியே ஸ்டபனாக நின்றுட்டே இருக்காரு. ஏன்னா நீங்கள் ஓங்கியிருப்பீங்க, அப்போ கூட அவர் கண்ணை கூட சிமெட்டலை அப்படியே நின்றுருப்பாரு. ஸோ நீங்கள் எதுக்காக இப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கா, கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தப்பு தான், மன்னிச்சுக்கோ, அதுக்காக இதே மாதிரி இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது எனக்கு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷம் இல்லைனாலும் நான் நிம்மதியாவது இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, ஆனால் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிறாரு. அது நீ தேடிக்கிட்டது, கிளம்பிங்கண்டு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காரு. நீங்கள் திருப்ப கோவத்தில் அப்படி பேசிகிட்டே இருக்கிறீங்க. செம்மையாக கோவம் வருது, அப்படியே ஓங்கி அரைஞ்சலாமான்னு தோணுது உங்களுக்கு. ஆனாலும் அப்படி கையை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் கையை பிடிச்சி, அடிச்சுக்கோ, உனக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ அடி, அதுக்கப்புறம் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாரா. எதுக்கு நான் உன்னை அடிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. நீ அடிச்சின்னா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன், அட்லீஸ்ட் அதாவது எனக்கு ரிலீஃபாக இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்போ நீங்கள் கிளம்பிடுவல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நல்லா கணத்தில் பலார்னு ஒரு 10-20 அரை கொடுத்துருப்பீங்க. ஸோ வெறி தீர அளவுக்கு அடிச்சிட்டிங்க. அடித்து முடிச்சதுக்கப்புறமா ஓகேவா நீ அப்படின்னு கேட்குறாரு. எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன, எப்படி நீ எனக்கு நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு சொல்ல தெரியல. நீ அவரோட தம்பியாக இருந்துட்டு எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, சொல்லப்போனால் நான் உன்னை லவ் பண்ண கூட ஆரம்பித்தேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுற, என்னால் என்னை மன்னிக்கவே முடியாது, எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, சாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாருவேன், உனக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்கும், ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற, ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே எனக்கு தெரிய என்ன இருக்குது, என்னை விட்டுரு சாமி, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றீங்க. அவர் பார்த்தீங்கன்னா, தப்பு தான் வைன், மன்னிச்சுக்கோ, ஆனால் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற அளவுக்கு எதுவும் நடக்கலை அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே என்ன நடக்கணும், எப்படி உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு உன்னையும் கல்யாணம் பண்ணிவிட்டு எப்படிடா நான் இருப்பேன், எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, என்னை நினச்சா எனக்கே அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் கையை அப்படி பிடிச்சிட்டு, அவன் ஒன்றும் என்னோடய அண்ணா கிடையாது அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே இவங்கே பார்க்குறீங்க. அவன் ஒரு அடாப்டட் சைல்டு, சின்ன வயசில் அவனை நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். சொல்லப்போனால் என் அம்மா அப்பாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவனை தத்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நான் பிறந்தேன். சொல்லப்போனால் உண்மை என்னென்னா, இந்த விஷயம் எனக்கே அவன் செத்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. நீ ஏன் இப்படி ஷாக்காக பார்க்குற, நான் பொய் சொல்கிறேன்னு கூட நினைக்கலாம், ஆனால் அதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்ட, நீங்கள் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு முதல்ல வெளியே போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது. சொல்ல என்னை பைத்தியம் ஆக்கிடாத, முதல்ல வெளியே போய் தொலைன்னு சொல்லி அவரை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்படி போயிட்டு கதவை திறக்கும்போது, போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவரும் போக சொன்னீங்கன்னா போகிறேன் அப்படிம்பாரு. நீங்கள் கொஞ்ச நேரம் இருக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறதுனே தெரியல, என்ன அதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் அப்படி கேட்கவும் இவங்க வந்து உங்கள் பக்கத்தில் உட்காருவார். அப்போ நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ண, நான் பண்ணுறது சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியாது, ஒரு வேளை நிஜமாகவே இப்போ போய் சொன்னால் கூட பரவாயில்ல, அவன் உன்னோட சொந்த அண்ணா இல்லைன்னு, ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் தான் பண்ணுறேன், அதுதான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஸோ தயவு செஞ்சு இங்கே கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மோடி எஞ்சி போக சொல்கிறீங்க. அவருக்கு கடுப்பாயிடுச்சு. பைத்தியமாடி நீ, வாங்குற போங்குற என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு கத்துறாரு. ஸோ அப்போ டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. அப்போது 2 பேர் திரும்பி பார்க்குறீங்க. ஹோபி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு, ரொம்ப குழம்பி போகாத,
அவள் இந்த மாதிரி குழப்பத்தோடு பேசினானா உன்னை மன்னிச்சிட்டான்னு அர்த்தம். அவளுக்கு நீ வேணும்னு அர்த்தம். ஓகேவா? இனிமேலாவது என் தங்கச்சி ஒழுங்காக பார்த்துக்கோ. அவள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு ஃபீல் பண்ணானா கூட நீ செத்துருவ, கொன்றுவ, உன் அண்ணனை கொன்ன மாதிரி அப்படிங்கிறாரு. அப்போ யூங்கியும் நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நீ ஒன்றும் என்னை பார்த்துக்க வேண்டாம், நான் கூட வரமாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏய் மன்னிச்சுக்கோன்னு சொல்கிறல்ல, ப்ளீஸ் சாரி அப்படிங்கிறாரு. ஒன்றும் தேவையில்ல, எவ்வளோ என்னை நம்ப வச்சு ஏமாத்தினல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்க. அவரும் உங்ககிட்ட வந்துட்டு சாரி கேட்டே இருப்பார். நீங்கள் திரும்பவே மாட்டேங்கிறீங்க. அப்போது டக்குன்னு இப்படியெல்லாம் சாரி கேட்டால் வேலைக்காகான்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி கிஸ் பண்ண இழுக்க, அப்போது இவங்கி இந்த மாதிரி பண்ணவும் ஹோபி பார்த்தீங்கன்னா டக்குன்னு கதை சாத்திட்டு அந்த பக்கம் போயிட்டு என்ன தைரியம் அவனுக்கு, ஏன் முன்னாடி என் தங்கச்சி அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அம்மா அப்பா வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் போங்க, நம்மளும் கல்யாணம் பண்ண போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நகத்தை கடிச்சிட்டு எனக்கு ஒரு பொண்ணு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்னடா இத்தனை நாள் கழிச்சு இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா கேட்க, இல்லை இப்போ தான் இதெல்லாம் பார்க்குறேன், அதான் கேட்குறேன், ஒரு பொண்ணு பாருங்கள், அப்புறம் முக்கியமாக அந்த பொண்ணுக்கு அண்ணன் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர் இப்போ மிரட்டிட்டு வந்தார்ல, என் தங்கச்சி ஏதாவது பண்ணினா நான் வந்துட்டு கொன்றுவேன்னு, அந்த மாதிரி இவர் யாரும் மிரட்டக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்போது நீங்கள் ஷாக்காக இருக்கீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா உங்களை கிஸ் பண்ணுவார், நீங்களும் அவரை அடிக்கிறீங்க. பட் எவ்வளோ நேரம் அடிக்க முடியும், கோவெல்லாம் போயிடும்ல. ஸோ ஃபைனலாக சமாதானம் ஆகிட்டீங்க. இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் ஹோபி அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்து காரில் போகிறீங்க சிம்சிமை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ போய் காரில் நிறுத்திட்டு அப்படியே கீழே இறங்கி இவங்க தான் போகிறாரு. சிம்சிம் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்ததுமே டேடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு வரான். அவன் அப்படி ஓடி வரவும் இவங்களுக்கு நான் இப்போ தான் ஒரு மாதிரி லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. அப்படியே அவனை தூக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. அப்போது சிம்சிம் பார்த்தீங்கன்னா சடனாக கோவப்படுறான். நீங்கள் என்னை விடுங்க, அம்மாவுக்கு நீங்கள் வேணாம் எனக்கும் வேணாம் அப்படிங்கிறான். டேய் இப்போது அம்மாவுக்கு நான் வேணும்டா, அதனால் உனக்கு நான் வேணும் அப்படின்னு சொல்ல உங்கள் மூஞ்சி பார்க்க நீங்கள் சிரிப்பீங்க. அப்போ தான் இவனுக்கும் சிரிப்பாது. ஆமாம் நீ ஏன் அம்மாவை கஷ்டப்படுத்தின அப்படின்னு சொல்லி கேட்க, இனிமேல் அப்பா அப்படி பண்ண மாட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்குறாரு. பழிச்சு போன விடுறேன், சரி ஓகே இனிமேல் அம்மா கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஸோ ஆளாளுக்கு இவங்க போட்டு பாவம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் சாமி சத்தியமாக சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இப்போது ஹோபி பார்த்திங்கன்னா சிம்சிமை கூட்டிகிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நில்லை நானும் வரேன்னு சொல்கிறதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ இவங்க மட்டும் தான் அங்கே பக்கத்தில் நிற்கிறாரு. ஏன் காரில் தான் போவியா அப்படின்னு கேட்க, ஆமாம் காரில் தானே வந்தோம் அப்படிம்பீங்க. வேண்டாம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படியே நடந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த ஊரில் ஒரு மாதிரியான கிளைமேட் நல்லா இருக்குது. அப்படியே இவங்களோட கையை பிடிச்சி நடந்து போவீங்கன்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. சொல்கிறீங்க இந்த மாதிரி திருப்ப எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல, அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, யார் சொன்னால் முடிஞ்சுன்னு அப்படின்னு சொல்லுவாரா, நினச்சேன் யார் சொல்லணும், நடந்ததெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ இவங்க பார்த்திங்கன்னா பழசெல்லாம் மறந்துடலாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. என்ன ட்ரை பண்ணுற, ட்ரையெல்லாம் இல்லை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அது எப்படி நீ என்ன கொஞ்சமாக கஷ்டப்படுத்தினியா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் பழசெல்லாம் மறந்துட்டு இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ண கிட்ட ஆயிடுவார். நீங்களும் பார்த்தீங்கன்னா கிஸ் பேக் பண்ண போகிறீங்க. போதுண்டியா கண்ணமுள்ளிங்க கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, கண்ணமுழிச்சுக்கோங்க. ஓகே டியர், இந்த ஒன் ஷாட் அவ்வளோதான் முடிஞ்சு ஹாப்பி என்டிங். வேறு என்ன சொல்லணும், எனக்கு வாய் தான் வலிக்குது பேசி. ஓகே டியர், டாட்டா பாய் பாய் சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஒரு நிமிஷம் டியர். அப்புறம் நான் என்ன சொல்லணுன்னா, அந்த ஒரு போஸ்ட் போட்டால உங்களுக்கு ஸ்டோரி வேணும்னா கேளுங்க. என்ன ஒரே கமெண்ட்டில் மொத்த ஸ்டோரியும் சொல்லாதீங்க. ஏன்னா நான் வந்துட்டு அந்த ஹார்ட் போட்டுனா தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்லி முடிச்சிட்டேன், அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டேன்னு. ஸோ இப்போ நீங்கள் ஒரே கமெண்ட்டில் 4 ஸ்டோரி 3 ஸ்டோரி சொல்லும்போது நான் அதில் ஏதோ ஒன்றை முடிச்சிருப்பேன், ஆனால் மிச்சத்தை முடிச்சிருக்க மாட்டேன். ஸோ ஒன்றை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹார்ட் போட்டாலும் அவ்வளோதான், அந்த ஸ்டோரி முடிஞ்சுன்னு நான் விட்டுருவேன். இல்லை நான் முடிக்கலன்னு சொன்னாலும் சொன்ன ஸ்டோரி நான் திரும்ப சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் விமியோட பிரெயின் அந்த அளவுக்கு மெமரி பவர் இருக்குது. ஸோ எனக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, எல்லாம் மறந்து போகுது. அதனால தான் சொல்கிறேன், தனித்தனி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு எனக்கு தெரியும். நான் ஹார்ட் போட்டால் தான் ஓகே இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன்னு நான் வந்துட்டு அதை விட்டுட்டு அடுத்த வீடியோ போட முடியும். ஓகே டியர். அப்புறம் ராகவி டியர், ஒன்று கேட்டிருந்தீங்கல்ல, அந்த டைட்டில் கண்டிப்பாக போடணுமா என்ன? அந்த வீடியோவில் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட இருந்து. அந்த டைட்டில் வேணுமா என்ன? கண்டிப்பாக வேணுமா? யூங்கியூ பாக்கு தானே கேட்டீங்க. கண்டிப்பாக அந்த டைட்டில் வேணுமா?
நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நம்ம ராகவிடியரா இப்படி கேட்டதுன்னு சொல்லிட்டு 4 தடவை அந்த கமெண்ட்டு அந்த ஐடியா பார்த்தேன் தெரியுமா. கண்டிப்பாக அது வேணுமா?